கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னும் ஒரு நாளிலே கற்றுக்கொண்ட நோக்கங்களை நம்மோடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பயங்கரமான நேரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் கற்றுபடியாக. ஆனால் கர்த்தர் தாமே நமக்கு வேலை தருவாராக. நாங்கள் கடந்த வாரத்திலே பிள்ளை வளர்ப்பை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். அதன்படி இந்த நாளிலும் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த தவசை දරුවන්ව වඩන්නේ කොහොමද, ඒගොල්ලන්ව වඩන්නේ කොහොමද කියන දේ අපි මේ සතියේ අද දවසේත් අපි ඉගෙන ගන්න යනවා. සුදාත්මයන් වහන්සේ අපට අනුග්‍රහය දෙනව නිසා අපි ආඥාවෙන් உன்வாசங்களை வார கரமே அப்படி பாட முடிகிறது. நாங்கள் ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஒரு நாளிலே உடனே கற்றுக்கொள்ள முடியாது வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரை எங்களுக்கு போதித்து நடத்துவீராக. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறீர். அந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், மற்ற பிள்ளைகளை எப்படி வளர்க்க செய்ய வேண்டும் என்பதை குறித்து திட்டமும் தெளிவுமாய் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. இந்த நாளிலே கற்றுக்கொள்ள முடியாது வந்த உடைய பிள்ளைகளுக்காக சோதனம். இந்த நாளில் வராதவர்களை நம்முடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் அவர்களுக்கும் போதித்து நடத்துகிறார். ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கர்த்தர் இந்த பூமியிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுத்த பிள்ளைகளை ஏற்ற பிரகாரமாய் வளர்த்து நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை சரிவர செய்ய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆமென். கடந்த முறை நாங்கள் கற்றுக்கொண்டது உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா இருந்ததா? எனவே இந்த நாளிலும் இந்த நாளிலும் நாங்கள் தொடர்ச்சியாய் பிள்ளை வளர்ப்பை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த தாசியம் நேரமா ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களிடத்திலே. எத்தனை பேருக்கு, எத்தனை பெற்றோருக்கு, எத்தனை பெற்றோருக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்து தெரியும்? எத்தனை பெற்றோருக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு தெரியும்? அதாவது எல்லாருக்கும் தெரியும். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் யார்? கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் நமக்கு யார் என்று தெரியும். அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு பெயர் கொடுத்திருக்கிறோம். அந்த பிள்ளைகளை நாங்கள் பாடசாலைக்கு அனுப்புகிறோம். நம்முடைய வீட்டிலே வைத்து பிள்ளைகளை பராமரிக்கிறோம், வளர்க்கிறோம். இதையும் தாண்டி நம்முடைய பிள்ளைகளை குறித்து எத்தனை பேருக்கு இன்னும் அதிகமான விஷயங்கள் தெரியும்? அதாவது நம்முடைய பிள்ளைகளை குறித்து இன்னும் எத்தனை விஷயங்கள் அதிகமாக தெரியும்? சில காரியங்களை நான் உங்களுக்கு பட்டியலிட்டு காண்பிக்கிறேன். பாருங்க, இந்த காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்று சொன்னால் அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. ஏன் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை நாங்கள் அறிந்திருக்கும் பொழுது, அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது, ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்படுகிறதா அந்த மாற்றங்கள் ஏற்படும் பொழுது, அப்பொழுது அந்த பிள்ளைகளுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். சில வருஷங்களுக்கு முன்பதாக, அதாவது சொல்லப்போனால் 30 வருஷங்களுக்கு முன்பதாக, அப்பொழுது இருந்ததான இந்த பிள்ளைகளுடைய சுபாவங்கள், வளர்ப்புறைகள் இன்று இல்லை. அந்த காலத்துல இருக்க பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்ல பச்சை பிள்ளை அப்படி.
ළමයි වගේලා බලලා කියනවා කිරි දරුවයි කියලා. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து நாங்க பச்சை பிள்ளைன்னு சொல்ல முடியாது. දැන් කාලේ ළමයිට එහෙම කියන්න බෑ. ஏன் சொன்னா நம்மளை காட்டிலும் அதிகமான விஷயங்கள் அறிந்திருக்கிறார்கள். අපිටත් වඩා ඒගොල්ලන්ට බොහෝ දැනුමක් තිබෙනවා. அப்ப அந்த பச்சை பிள்ளைன்ற காலம் இப்ப மாறி போயிடுச்சு. ඒ කුඩා දරුවයි කියන එක ඒක දැන් වෙනස් වෙලා තිබෙනවා. அதனாலதான் இப்ப நிறைய பேர் யாழ்ப்பாண பக்கத்துல போனீங்கன்னு சொன்னா திருச்சி திரிகிறாங்க அப்படின்வாங்க. යාපනයේ පැත්තට ගියන් පස්සේ මේ වචනයක් කියනවා. அதாவது திருச்சி திரிகிறாங்க. அதாவது அதுல கண்ட்ரோலே கிடையாது. ඒගොල්ලන්ට ඇවිල්ලා කන්ට්‍රෝල් එකක් නැහැ. ඔය ඉන්නවා. அப்ப அப்படிதான் இன்று பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ඒ වකවානුව තුල තමයි දැන් දරුවන් ඇවිල්ලා ජීවත් වෙමින් සිටින්නේ. அப்ப அப்பேற்பட்டதான அந்த காலத்திலே நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ඒ වගේ කාලය තුල අපගේ දරුවන් ගැන අපි හොඳටම දැන සිටින්න ඕනේ. அந்த நாட்களிலே நான் கேட்டிருக்கிறேன். ඒ කාලයේදී පාලකතුමා අහලා තිබෙනවා. நம்முடைய ஆச்சி தாத்தாமார் அப்படி இல்ல நம்ம அம்மா அப்பாமார் சொல்லி இருக்காங்க. ආච්චි සීයලයි වගේම අම්මා තාත්තා කියලා තිබෙනවා. கண்ணில விளக்கெண்ணெய் விட்டுட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கணும். ඇස්වල ඇවිල්ලා තෙල් ගාලා එහෙම දරුවා බලාගෙන இன்னைக்கு விளக்கெண்ணெய் ஊத்துனா அதுலயே நழுவி போற பிள்ளைய தான் இருக்கிறாங்க. දැන් ඒව බලන්න බෑ. ඒගොල්ලෝ ඒකනොත් ඒගොල්ලෝ ලිස්සිලා යනවා. அதனால விளக்கெண்ணெய் போட்டு இப்ப சரி வராது. දැන් ඒ වගේ තෙල් දාලා හරියන්නේ නැහැ. இப்போ CCTV கூட்டி வைக்கிறோம். CCTV கேமரா அதையும் ஆஃப் பண்ணிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. ඒකත් ඕෆ් කරලා තියනවා. எனவே நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் அவருடைய நடவடிக்கைகளை குறித்தும் பெற்றோராகிய நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ඒගොල්ලන්ගේ කාර්යය ගැන අපි හොඳ විමසීමෙන් සිටින්න ඕනේ. விசேஷයෙන් கிறிஸ்தவ பிள்ளைகளை குறித்து நாங்கள் கவனமாய் அவதானமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தியானி දරුවන් ගැන අපි ප්‍රයෝජනෙන් බලා සිටින්න ඕනේ. ஏனென்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் மீது சத்துருவுக்கு ஒரு நோக்கம் உண்டு. අපගේ දරුවන් කරේ සතුරාට විරුද්ධව තිබෙනවා. தேவன் எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரோ දෙවියන් වහන්සේ කෙසේද අපගේ දරුවන්ට අරමුණක් තියා තිබෙන්නේ, அதே போல சத்துருவுக்கும் நம்முடைய பிள்ளைகளை கொண்ட ஒரு நோக்கம் உண்டு. ඒ වගේම සතුරාටත් අපගේ දරුවන් ගැන ඒ අරමුණක් තිබෙනවා. தேவன் நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்த விரும்புவார். දෙවියන් වහන්සේ අපගේ දරුවන්ව පාවිච්චි කරන්න බලනවා. ஆனால் சத்துரு நம்முடைய பிள்ளைகளை அழித்து போட விரும்புவார். සතුරා අපගේ දරුවන්ව විනාශ කරලා දමන්න இது බලනවා. இன்று ஆரம்பித்த ஒரு காரியம் அல்ல. ඒක දැන් පටන් ගත්තා වූ කාර්යයක් இது නෙවෙයි. ஏதேனில் ஆரம்பித்து இன்று வரையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. මේක ඇවිල්ලා ඒදෙන් පටන් අරගෙන තව වෙනතුරු ඒක ඇවිල්ලා පවතීගෙන සිටිනවා. தேவனுடைய தோட்டத்திலே இருந்ததான ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தவர்கள் தான் காயினும் ஆபேலும். දෙවියන් වහන්සේගේ උයනේදී ආදාම් ඒවට ඉපදුනා වූ දරුවා තමයි කායින්. அப்ப அந்த காயினும் ஆபேலுக்குள்ளும் சத்துரு ஒரு கசப்பை ஒரு பொறாமையை விதைத்தான். ඒ කායින් ආබෙල් තුල සතුරා ඇවිල්ලා ඒ තිත්තකම ඒ ඊර්ෂ්‍යාව තැබුවා. அந்த பொறாமையின் நிமித்தமாய் கொலை உண்டானது. ඒ ඊර්ෂ්‍යාව කරනකොට ගැන මරණය ආවා. මිනිමැරීම ආවා. அப்ப பாருங்க சாதாரணமான ஒரு பொறாமை. සාමාන්‍ය ඊර්ෂ්‍යාව. அப்ப அந்த பொறாமை நிமித்தமாகவே ஒரு கொலை உண்டாகும் என்று சொன்னால், ඒ ඊර්ෂ්‍යාව හේතුවෙන් ඇවිල්ලා මිනිමැරීමක් එනවා. அதாவது பாவம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு காலம் அது. පාපය කියන්නේ මොකක්ද කියලා දන්නේ නැති වූ කාලය ඒක. இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தையை மீறினார்கள். දෙවියන් වහන්සේගේ වචනයට පිටු කරගෙන அதன் ගියා. நிமித்தமாய் அவர்கள் ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார்கள். ඒ නිමිත්තෙන් එල්ල ඒදෙන් උයනෙන් ඒගොල්ලෝ அதற்கு එළියට දැම්මා. பின்பதாக பிள்ளைகள் பிறந்தார்கள். ඊට පස්සේ ඇවිල්ලා දරුවන් ඉපදුනා. அந்த ஆரம்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே பேர்பட்டதான ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. ඒ මුල් කාලේ ඉපදුනා වූ දරුවන් තුලවත් මෙවැනි කාර්ය සිදු அப்ப වුණා. அந்த நாட்களிலே இந்த அளவுக்கு பாவம் இருக்கவில்லை. ඒ කාලයවත් මෙච්චර පාපයක් තිබුණේ නැහැ. ஆதியாகமம் தொடங்கி நீங்க வாசித்து வருவீர்களானால் උත්පත්ති පටන් අපි කියවීගෙන එන විට அப்பப்ப ஏதாவது ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கும். මොනවාරි ප්‍රශ්නයක් ඒ කාලයේදී සිදු වුණා. ஆனால் இன்று ඒ නමුත් මේ කාලයේදී எல்லாம் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. ඔක්කොම මේම තමයි සිදු වෙන්නේ. அப்படியானால் நாங்கள் எவ்வளவு நாங்கள் விழிப்புணர்வோடு கூட இருக்க வேண்டும். අපි කොච්චරද විමසීමෙන් බලා සිටින්න ඕනේ. இவ்வளவுதான் நான் நல்லா பார்த்துட்டு இருந்தாலும் ஏதாவது எங்கேயாவது நடக்கதான் செய்யும். අපි කොච්චර බලාගෙන සිටියත් මොනවාරි වෙනවා. எனவே நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். අපගේ දරුවන් ගැන අපි විමසීමෙන් අපි බලා සිටින්න அதனால ඕනේ. நான் கேட்டேன், உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? ඒක තමයි පාලකතුමා ඔයගොල්ලන්ගේ දරුවන් ගැන ඔයගොල්ලන්ට මොනවද දන්නේ? அதாவது அவருடைய அந்தரங்கத்தை குறித்து நமக்கு என்ன தெரியும்? ඒගොල්ලන්ගේ අතුලාන්ත කාර්යය ගැන මොනවද දන්නේ? அப்ப அந்தரங்கத்தை பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டும். ඒ අතුලාන්ත කාර්යය දෙමව්පියන් දැන සිටින්න ඕනේ. அதாவது நம்முடைய பிள்ளைகளை இன்னொருவருடைய கரத்திலே நாங்கள் பிடித்து கொடுக்கிறது திருமணம். අපගේ දරුවන්ව තව එක්කෙනෙක්ගේ දැහැතට දෙන එක තමයි විවාහය. அந்த திருமணத்துக்கு பின்பதாயும் தாய் தகப்பனுடைய பராமரிப்பு அவர்களுக்கு தேவை. ඒ විවාහයට පස්සෙනුත් දෙමව්පියන්ගේ රැකවරණය තිබෙන්න ඕනේ. அவர்கள் கற்பம் தரித்திருக்கும் பொழுது ඒගොල්ලෝ ඇවිල්ලා
pregnant උනායින් පස්සේ அந்த பிள்ளையை அவர்கள் பெற்றெடுக்கும் வரையும் அவர்களை பராமரிக்கிறதுக்கு ඒ දරුවා වෙලා බිහි වෙන තුරු ඒගොල්ලන්ව රැක බලා ගන්න ඕනේ. அப்படியே அந்த பிள்ளை பிறந்த பிறகும் அந்த குழந்தையை ஒரு 2 வருஷங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு එහෙම ඉපදුනායින් පස්සේ අවුරුදු දෙකක් වගේ ඒගොල්ලන්ව රැක බලා ගන්න ඕනේ. அதுக்கு பிறகு நிறைய தாய்மார் இப்ப எல்லாமே வேலைக்கு போறாங்க. දැන් ඇවිල්ලා දරුවා දෙමව්පියන් වැඩට යනවා. அப்ப வேலைக்கு போன பிறகும் அந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு சார்கிறது. ඒගොල්ලන් වැඩට ගියන් පස්සේ දරුවන්ව රැක බලා ගන්නේ ඒ අම්මා அப்ப තාත්තා. ஒரு குடும்பத்திலே பெற்றோருக்கு மாத்திரம் அந்த பிள்ளைகளை குறித்த ஒரு பொறுப்பு கிடையாது. දෙමව්පියන්ට පමණක් නෙමෙයි ඒ රැකවරණය තිබෙන්නේ. பெற்றோருடைய பெற்றோருக்கும் இருக்கிறது. ඒ දරුවා දෙමව්පියන්ගේ දෙමව්පියන්ටත් ඒක තිබෙනවා. அதையும் தாண்டி ඒකටත් වඩා ஆவிக்குரிய பெற்றோராகிய நமக்கு உங்களை குறித்தும் உங்களுடைய பிள்ளைகளை குறித்தும் அதிகமான அக்கறையும் கவனமும் நமக்கு இருக்கிறது. ආත්මික දෙමව්පියන් වුණා වූ අපිට ඇවිල්ලා ගොඩක් විමසීම එවනගේ රැක බලා ගන්න ඕනේ කියන ඒ කාර්යය තිබෙනවා. ஒரு தகப்பனும் ஒரு தாயும் நம்முடைய பிள்ளைகளை பராமரித்து நன்காய் வளர்த்து அவர்களை படிக்க செய்து அவர்களை வாழ்க்கையிலே கரை சேர்க்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. මව්පියන් කියන්නේ දරුවන් ඇවිල්ලා රැක බලාගෙන ඒගොල්ලන්ට දී යුතු කාර්ය ඔක්කොම දීලා ඒගොල්ලන් උසස් කරන එක තමයි ඒගොල්ලන්ගේ කාර්යය. ஆனால் ஆவிக்குரிய ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ආත්මික පියා සහ මවට அதையும் தாண்டி ඒකටත් වඩා பிள்ளைகள் கரை சேர்ந்த பின்பதாகவும் ඒ දරුවන් ඇවිල්ලා ඒකට ගියන් அந்த පස්සේ பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் ඒ දරුවන්ට දරුවන් ඉපදුනාට ஆண்டவருடைய පස්සේ வருகை தாமதிக்குமானால் දෙවියන් වහන්සේගේ ඊම ප්‍රමාද වුණා. பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறந்தாலும் දරුවන්ගේ දරුවන්ට දරුවන් ඉපදුනා. அதாவது எத்தனை தலைமுறை இந்த பூமியில இருந்தாலும் පරම්පරාවක් කීයක් ආවත් அத்தனை பிள்ளைகளையும் பராமரிக்க பரலோகத்துக்கு நேராய் நடத்த அந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய உலக பிரகாரமான அத்தனை காரியங்களை குறித்தும் ஒரு கடமை ஒரு பொறுப்பு ஆவிக்குரிய பெற்றோருக்கு உண்டு. ආත්මික දෙමව්පියන්ට ඒ දරුවන්ව රැක බලාගෙන ඒ ආත්මික දේවල් ඇවිල්ලා ඒවා දෙන්න ඕනේ කියන ඒගොල්ලන්ව ස්වර්ග රාජ්‍යයට රැගෙන යන්න ඕනේ කියන ඒ යුතුයකම ඒගොල්ලන්ට තිබෙනවා. எத்தனை பேர் உங்களோட பிள்ளைகளுக்கு டெய்லி சொன்னாங்க? කී දෙනෙක් දරුවන් උදෙසා යාඥා කරනවද? நான் உங்களுக்காயும் ஜெபம் பண்ணுறோம். අපි ඕගොල්ලන් උදෙසාත් යාඥා உங்களுடைய කරනවා. பிள்ளைகளுக்காயும் ஜெபம் பண்ணுறோம். ඕගොල්ලන්ගේ දරුවන් උදෙසාත් යාඥා කරනවා. உங்களுடைய பெற்றோருக்காயும் ஜெபம் பண்ணுறோம். ඕගොල්ලන්ගේ දෙමව්පියන් උදෙසාත් යාඥා அப்ப කරනවා. கிட்டத்தட்ட நாங்கள் 4 தலைமுறைக்கு டெய்லி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். පරම්පරාව 4කට වගේ අපි යාඥා කරමින් සිටිනවා. உதாரணமா උදාහරණයකට சிஸ்டர் බොබි සිස්ටර් උදෙසා பவியினுடைய பிள்ளைகளுக்காக බොබි සිස්ටර්ගේ දරුවන් උදෙසා சிஸ்டர் பவியினுடைய பிள்ளைகள் கிடைத்த அந்த பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். බොබි සිස්ටර්ගේ දරුවන්ටත් යාඥා කරනවා. அப்ப இத்தனை பொறுப்பை கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுத்திருக்கிறார். මෙච්චර කාර්යය ඇවිල්ලා ආත්මික දෙමව්පියන්ට දෙවියන් වහන්සේ දීලා තිබෙනවා. அதே போல ஒவ்வொரு பெற்றோருக்கும் தங்கள் பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கான ஒரு கடமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். හැම දෙමව්පියන්ට තමන්ගේ දරුවන්ව රැක බලා ගන්නවා සෝදිසි කරලා බලන්න ඕනේ කියන ඒ කාර්යය තබා තිබෙනවා දෙවියන් அப்ப වහන්සේ. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில අපගේ දරුවන්ගේ ජීවිතයේ அவர்களை குறித்து டெய்லி ஒரு ரூட்டின் நாங்கள் வைத்திருக்க வேண்டும். හැමදාම ඒක වටයක් අපි ඇවිල්ලා තබා තියනවා. அதாவது ஒரு ரூட்டின். ඒක රූට් එක. காலையில උදෑසන பிள்ளைகளை எழுப்புனதுல இருந்து ළමයි ඇවිල්ලා ඇරුණා වෙලා ඉඳලා பிள்ளைகள் படுக்கும் நேரம் வரைக்கும் ඒ දරුවන් නිදියන වෙලාව எங்கு වෙනකම් போகிறார்கள், කොයිද යන්නේ என்ன செய்கிறார்கள், මොනවද කරන්නේ எப்படி நடந்து கொள்கிறார்கள் කොහොමද ඒගොල්ලෝ ඇසිරෙන්නේ என்பதான ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். හැම දෙයක්ම අපි බලා ගන්න ඕනේ. ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்கிறதுக்கு சில நேரம் 12:30 மணி 1 மணியா පාෂ නිදිය ගන්නකොට 12 මාර 1 විතර වෙයි. அப்படி எல்லாம் படுத்த பின்பதாக ඒගොල්ලෝ ඔක්කොම නිදිය இந்த ගත්තා வேலைகள் ඊපස්සේ எல்லாம் முடிந்த பின்பதாக වැඩ ඔක්කොම ඉවර වුණා சும்மா ඊපස්සේ போய் ஜெஷுனுடைய ரூமையும் ஜோஷுவோட ரூமையும் கொஞ்சம் தலையை போட்டு பார்த்துக்கணும். ජෙසුගේ කාමරය ඇවිල්ලා බලලා එනවා. ஏன்னா தூங்குறாங்களா, ඒගොල්ලෝ නිදිය இல்லைன்னா ගන්නවද? போனை வச்சுட்டு இருக்கிறாங்களா, ෆෝන් එක ඔබ ඉන්නවද? இல்லைன்னா இன்னும் முடிச்சிட்டு இருக்கிறாங்களா, තාමත් හැරීගෙන ඉන්නවද? அவன் நல்லா தூங்குறாங்களா, හොඳට නිදියගෙන ඉන්නවද? குசு ஏதாவது கடிக்குதா, මధුර වේම කනවද? ஃபேன் போட்டுருக்குதா, ෆෑන් එක දාලා තිබෙනවද? அப்ப இதெல்லாம் பார்த்து விட்டு வருகிறது என்னுடைய ஒரு வழக்கமா இருக்கிறது. ඒ ඔක්කොම සෝදේසි කරලා බලන එක ඒ පාස්ටර්ගේ ඇවිල්ලා යුතුයකම. வீடு பூட்டி இருக்குதோ பூட்டலையோ அதை வச்சு நான் பார்க்கறது கிடையாது. ඒ ඇවිල්ලා වහලා තිබෙනවද අරලා තිබෙනවද ඒක දන්නේ නැහැ. பிள்ளைகளை பார்க்க வேண்டிய நம்முடைய கடமை. දරුවන්ව බලන එක අපගේ යුතුයකම. அப்ப ஒரு தகப்பனா என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றுகிறேன். පියෙක් වශයෙන් ඇවිල්ලා ඒ කාර්යය ඉටු කරනවා. அப்படி இல்லை நான் படுக்கும் பொழுது அவங்க சொல்லி அனுப்புறது தூங்கணும் போடணுன்றது இல்லை. නිදිය ගන්න යනකොට කියනවා ෆෝන් එක ඔබන්න එපා නිදිය ගන්නවා.
அதே போல தாய் என்ன செய்வாங்க? ඒ වගේම සිස්ටම් මොනවද කරන්නේ? வந்து God bless சொல்லிட்டு love you சொல்லிட்டு தலையை கொடுத்து bless பண்ணிட்டு போணும். ඇවිල්ලා යාඥා කරගෙන බ්ලස් කරගෙන යන්න ඕනේ. அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப நீ அதை செய்யறது இல்லை தானே அப்படின்னுவாங்க. ඒව කරේ නැත්නම් දැන් ඒව කරන්නේ නැහැ නේ කියලා அப்ப කියනවා. ஏன் இது? ඇයි මේක? நான் அந்த பிள்ளையினுடைய ஒவ்வொரு அசைவையும் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். ඒ දරුවන්ගේ සෑම ඇසීමම අපි බලා සිටිනවා. அப்ப நம்முடைய கண் பார்வையில் இருக்கும் பொழுதுதான் இதை நம்மால கண்காணிக்க முடியும். අපගේ ඇස් යම්මේ ඉන්නකොට විතරමයි අපිට මේවා බලන්න පුළුවන්. வெளியில போன பிறகு நமக்கு தெரியாது. එළියට ගියන් පස්සේ දන්නේ නැහැ. அதுவும் நான் கிளாஸுக்கு போன பிறகு போய் ரீச்சாகணும் கால் பண்ணணும். ක්ලාස් එකට ගියන් පස්සේ කියන්න ඕනේ. அங்க இருந்து கிளம்பணும் கால் பண்ணணும். එතන පිටත් වෙනකොට කෝල් කරන්න. அப்ப இது எல்லாம் நம்முடைய ஒரு சில காரியங்கள் இதெல்லாம். මේ ටික ඔක්කොම සමහරක් දේවල් විතරයි. இதையும் தாண்டி මේකටත් වඩා நம்முடைய பிள்ளைகளுடைய பேக்கை செக் பண்ண வேண்டியிருக்குது. අපගේ දරුවන්ගේ බෑග් එක චෙක් කරන්න அவருடைய ඕනේ. உடுப்பை செக் பண்ண வேண்டியிருக்குது. ඇඳුම් චෙක් කරන්න ඕනේ. அவர்களுடைய அவங்க வீட்டை விட்டு போகும் பொழுது எப்படி போறாங்க, வரும் பொழுது எப்படி வராங்க, அந்த காரியங்களை கவனிக்க வேண்டியிருக்குது. ඒගොල්ලන් නිවසෙන් එළියට යනකොට කොහමද යන්නේ, පිට ඇතුළට එනකොට කොහමද அப்ப ඉන්නේ කියලා බලන්න இதெல்லாம் ඕනේ. ஒரு பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகள். මේවා දෙමව්පියන්ට දීලා තිබෙනා වූ මේවා යුතුයකම. அப்ப இதன்படிதான் ஆண்டவர் நம்மை தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். මේ වගේම තමයි දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් හැටියට උන්වහන්සේ අපිව පිළි அப்ப අරගෙන ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக උන්වහන්සේ ඔබව සමාව උන්වහන්සේගේ දරුවෙක් හැටියට පිළිගත්තු அவர் නිසා நம்முடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் அல்லது நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நம்மை பார்க்கிறவராயிருக்கிறார். අපගේ සෑම ඇසීමම උන්වහන්සේ බලා සිටිනවා. அப்ப நம்ம எல்லாரையும் குறித்தும் அவர் எப்பொழுதும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். අප හැමෝ ගැනම උන්වහන්සේ ඇවිල්ලා බලා සිටිනවා. அப்ப ஒரு தாயாய் ஒரு தகப்பனாய் පියෙක් වශයෙන් මවෙක් වශයෙන් நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் பராமரிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். අපගේ දරුවන්ව රැක බලා ගන්න එක இந்த අනිවාර්යයි. நாட்களிலே நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக பெற்றோர் தாய் தகப்பன் இருவருமாய் வேலைக்கு போகிறார்கள். දෙමව්පියන් දෙන්නම වැඩට යනවා. பிள்ளையினுடைய நிலை என்ன? දරුවාගේ කාර්යය මොකද්ද? நாங்க வந்து கேட்கிற கேள்வி ரெண்டே தான். අපි ආනා வேலைக்கு போயிட்டு வர பேரண்ட்ஸ் වැඩට ගිහිල්ලා එන කට්ටිය என்ன கேள்வி கேட்பாங்க? මොනවද දාන්නේ? சாப்பிட்டியா? කෑවද? வேற கிளாஸ் போனியா? ක්ලාස් එකට ගියාද? ஸ்கூல்ல ஏதாவது சொன்னாங்க? ඉස්කෝලේ මොනවාරි කිව්වද? அப்படிதானே? එච්චරයි නේද? அதுக்கப்புறம் நைட்டு சொல்லுவோம் රැට තියෙනවා. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிரு, අඳුන් ටික අරන් තියන්න. புஸ்தகம் எடுத்து வச்சிரு, පොත් ටික අරන් තියන්න. ஹோம்வொர்க் எல்லாம் செஞ்சீங்களா, හෝම්වර්ක් එක ඉවර කරගත්තද? நேரத்தோட சாப்பிடப்படாது. ඉක්මනට කෑම කාලා නිදියද? இவ்வளவு தான் வேலை செய்யற பெற்றோருடைய அதாவது விசாரிப்பு. රැකියාවට යන දෙමව්පියන්ගේ ඒ බලා ගැනීම මෙච්චරයි. அப்ப அந்த பிள்ளையினுடைய அடுத்தடுத்த காரியங்களை யார் விசாரிக்கிறது? ඒ දරුවන්ගේ අනිත් දේවල් කට්ටිය අනිත් දේවල් කවුද ඔයාලා බලන්නේ? இது சரி, சில பெற்றோர்கள் வேலைக்கு போய் வரவும் விசாரிக்கிறாங்க. මේ කාර්යය වැඩට ගිහිල්ලා එන කට්ටිය ඔයාලා බලන්නේ. அப்படியே அந்த பிள்ளையை விட்டுட்டு வெளிதேசங்களுக்கு போய் வரவங்க, வேலைக்கு போறவங்க, දරුවන් ඇවිල්ලා තියලා පිටරට යන කට්ටිය அவங்க என்ன சொல்லுவாங்க? ඒගොල්ලෝ මොනවද என் කියන්නේ? பிள்ளையினுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் சந்திக்கிறோம். අපේ දරුවන්ගේ සෑම අවශ්‍යතාවය අපි என் பிள்ளைக்கு සමයනවා. ஒரு குறையும் கிடையாது. අපේ දරුවන්ට කිසිම අඩුවක් නැහැ. ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், ඇඳුම් අරන් දෙනවා. தேவையான அளவு பணம் இருக்கிறது, අවශ්‍ය තරම් මුදල් තිබෙනවා. அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான சலுகைகளும் இருக்கிறது. ඒගොල්ලන්ට ඕන කරන සියලුම දේවල් அவங்க තිබෙනවා. நினைச்சா KFCல சாப்பிடுறாங்க, ඒගොල්ලන් හිතුව KFC එකේ කනවා. நினைச்சா டைமோக்கு போறாங்க, ඩයට් මෝ එකකට යනවා. நினைச்சா குருகே பார்க்க போறாங்க. හිතුවන් පස්සේ ගුරුගේ පාක් එකට ஆனா යනවා. அவர்களுக்காய் நான் கஷ்டப்படுகிறோம். ඒගොල්ලන් උදෙසා මං ඇවිල්ලා වීඩියෝ ஆனா දානවා. இவ்வளவையும் செய்து මේ සියලු දේවල් ஒரு කරලා தாயாய் தகப்பனாய் அவர்களுடைய பராமரிப்பும் அவர்களுடைய அரவணைப்பும் இல்லாத பட்சத்துல பிள்ளைகள் அவருடைய நிலைமை என்னவாயிருக்கும்? මෙච්චර කරලා තමන්ගේ දෙමව්පියන් ඇවිල්ලා තමන්ගේ දරුවන්ව රැක බලා ගත්තේ නැත්නම් ඒ දරුවන්ගේ කාර්යය කුමක්ද වෙන්නේ? அப்ப ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை கருத்தாய் கவனிக்க வேண்டும். හැම දෙමව්පියන්ව තමන්ගේ දරුවන්ව හරි ආකාරයට රැක බලා ගන්න ඕනේ. கருத்தாய் கவனிக்க வேண்டும். ඒගොල්ලෝ හරි ආකාරයට බලා அப்ப ගන්න. ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு டெய்லி ரூட்டின் இருக்கணும். ඒක වටයක් තිබෙනවා ඒගොල්ලන්ගේ. பிள்ளை எழுப்பின நேரத்திலிருந்து அவன் எப்படி இருக்கிறான், என்ன செய்யறான், அந்த காரியங்களை நாங்கள் சரியாய் அவதானித்து வைத்திருக்க வேண்டும். නැගිට්ට වේලේ ඉඳලා කොහමද ඒගොල්ලෝ ඉන්නේ කියලා ඒක හරි ආකාරව බලන්න ඕනේ. அதாவது அந்த பிள்ளை எழுப்பின நேரம் முதல் கொண்டு நைட் படுக்கும் போகும் வரைக்கும் அந்த பிள்ளையை குறித்து நாங்கள் விசாரிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், அவதானிக்க வேண்டும். උදෑසන නැගිට්ට වේලේ ඉඳලා නිදියන තුරු ඒගොල්ලන්ව බලන්න ඕනේ. ඒගොල්ලන්ගේ කාර්යය ඔක්කොම අපි සෝදිසි කරන්න ඕනේ. எத்தனை பெற்றோருக்கு දෙමව්පියන් කී දෙනෙකුටද என்னுடைய பிள்ளைக்கு இந்த கலர் தான் பிடிக்கும்,
මගේ දරුවාට ඇවිල්ලා මේ පාට තමයි කැමති. என் பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிக்கும், මගේ දරුවාට ඇවිල්ලා මේ ඇඳුම තමයි කැමති. என் பிள்ளைக்கு இப்பேற்பட்ட ட்ரெஸ் தான் அவன் போடுவான். මේ වගේ ඇඳුම් තමයි අඳින්නේ. அப்படின்னு எத்தனை பேருக்கு தெளிவாய் திட்டமாய் உறுதியாய் சொல்ல முடியும்? කී දෙනෙකුටද ඒක අනිවාර්යෙන්ම හරියට කියන්න පුළුවන්? எத்தனை பேருக்கு அது தெரிஞ்சு? ඒවත් දැනගන්න ඕන. அப்ப என் பிள்ளைக்கு என்ன கலர் பிடிக்கும், මගේ දරුවාට මොන පාටද කැමති? அவங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்கும், ඒගොල්ලන්ට මොන ඩිසයින් එකද அவங்க කැමති? எதை விரும்பி உடுத்துவாங்க, ඒගොල්ලන් කොහොමද කැමත්තේ මොනවද அது අඳින්නේ? நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ඒවා දැනගන්න ඕනේ. அதே நேரத்துல ඒ වගේම அவர்கள் போடுகிறதான அந்த ஆடைகள் ඒගොල්ලන් අඳින්නා වූ ඒ ඇඳුම් நம்முடைய கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்டதா இருந்தால், අපගේ කාර්යයට ඇවිල්ලා ඒක එයා යනවා නම් அல்லது அந்த அவங்க போடுற ட்ரெஸ் வந்து அநாகரிகமாக இருக்குமானால், ඒකට ඒ පිළිකුල් ඇඳුමක් වගේ තිබෙනවා නම් அதாவது அவர்கள் போடுகிறதான ஆடை மற்றவருக்கு ஒரு இடையூறாய் இருக்குமானால், එයා අඳින්නා වූ ඇඳුම ඇවිල්ලා අනිත් අයට ඒක විකෘතියක් වගේ පේනවා නම් அப்பேற்பட்டதான ட்ரெஸ்ஸை பெற்றோராகிய நாம் தடை செய்ய வேண்டும். එවැනි ඇඳුම් ඇවිල්ලා දෙමව්පියන් වශයෙන් අපි ඒකට එපයි කියන්න ඕනේ. ஐயோ அவன் எப்பயாவது தானே போடுறான், කවදාද ඒක දවසකනේ අඳින්නේ? எப்பயாவது தானே போடுறான் කවදාද ඒක දවසකනේ අඳින්නේ? அப்படின்னு சொல்லி நான் எப்பயாவது சொல்லிவிட முடியாது. කවදාහරි කියලා ඒක අත්හරින්න அவன் බෑ. எப்பயாவது தானே குடிக்கிறான் அப்படின்னு நங்க கொடுக்குவான், කවදාහරිනේ බොන්නේ කියලා විස දෙනවද? குடிச்சு பார்க்கட்டும், நீ ஒரு நாளைக்கு தானே குடிக்க போறான், මේ දවස් විතරනේ බීලා බලන්න කියලා දෙනවද? இந்த பாட்டிக்கு மட்டும் தானே இந்த ட்ரெஸ், මේ පාටියට විතරනේ මේ ඇඳුම. அப்ப இன்னைக்கு தூக்குறதுக்கு முன்ன தானே இது அப்படின்னு சொல்லி யாராவது நெஞ்ச குடிச்சிருவாங்க. නිදිය ගන්න කලින් මේක එමු කියලා විස දෙනවද දරුවට? அப்ப நம்முடைய பிள்ளைக்கு எது சிறந்தது எது தகாதது என்பதை நாங்கள் வரையறுத்து வைத்திருக்க வேண்டும். මගේ දරුවාට කොයි එකද හරි වැරදි කියලා අපි ඇවිල්ලා ඒක හොයලා அது බලන්න. சிறு பிராயம் முதல் கொண்டே அது இருக்க வேண்டும். පොඩි කාලේ ඉඳලා මේක තිබෙන්න ඕනේ. சின்ன பிள்ளை தானே, පොඩි දරුවානේ அவங்களுக்கு என்ன தெரியும், එයාට මොනවද දන්නේ? அவங்களுக்கு போட்ட ஒன்றும் பிரச்சனை இல்ல එයාට ඇඳන එක அப்படின்னு මොකක්ද? சொல்லி உடுத்துற எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போயிருக்குது நாம பார்க்கிறோம். එහෙම කියලා තන්දිනේ දරුවන්ගේ ජීවිතය ඇවිල්ලා විනාශයටපත් වෙලා තිබෙනවා. இன்னைக்கு 3 வயசு 4 வயசு 5 வயசு 7 வயசு 8 வயசு 12 வயசு பிள்ளைகள் எத்தனை பேர் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள். ඒ වගේ පොඩි දරුවන් ඇවිල්ලා කී දෙනෙක් ඇවිල්ලා විනාශ වෙලා அப்ப යනවා. நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். අපගේ දරුවන් ඇවිල්ලා අපි ඇවිල්ලා හරියට රැක බලා ගන්නවා. இது பெண் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இது ஆண் பிள்ளைகளுக்கும் சாரும். ගෑනු ළමයින්ට විතරක් නෙමෙයි මේක පිරිමි ළමයින්ටත් මේක හරියනවා. எத்தனை ஆண் பிள்ளைகள் தகாத வித உறவுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். පිරිමි ළමයි කී දෙනෙක්ද ඇවිල්ලා අනවශ්‍ය කාර්යයට යොමු වෙනවා. சித்தப்பாவோட தானே போறான், එයා බාප්පත් එක්කනේ යන්නේ. தாத்தாவோட தானே போறான், සීයත් එක්කනේ යන්නේ. மாமாவோட தானே போறான், මාමත් එක්කනේ යන්නේ. மச்சான் தானே, එයා ඇවිල්ලා බෑන. இவர் சித்தப்பா மகன் தானே. මෙයා බාප්පගේ පුතානේ. නෑ නෑ. அப்பாவும் பிள்ளையுமே அப்படி இருக்கக்கூடாத ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். තාත්තා සත් පුතා ඇවිල්ලා මේ ඉන්නේ නැති කාලය තුල තමයි අපි சில ඉන්නේ. வருஷங்களுக்கு முன்புதான் අවුරුදු ගානකට කලින් ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாக அவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். තමන්ගේ දරුවා பீகரனா. බීකරන්ට හොස්පිටල් එකට ගිහිල්ලා තිබෙනවා. அப்பாவும் 12 வயசு மகன் தான் வீட்டுல இருக்கான். පියා සහ අවුරුදු 12ක දරුවා තමයි ගෙදර அப்ப ඉන්නේ. அந்த தகப்பன் என்ன செய்திருக்கிறார், ඒ පියා මොනවද அந்த කරන්නේ? 12 வயது நிரம்பினதான அந்த மகளை அவர் பாலியல் துஷ்பிரயோகப்படுத்து. මේ අවුරුදු 12ක ඒ දරුවත් එක්ක ඒ ලිංගික කාර්යයත් එක්ක මේ වෙලා ඉන්නවා. அது எங்கே நடந்தது, இல்ல நம்ம தேசத்துல நடந்தது. අපගේ දේශයේ සිදු වුණා වූ ඒ කාර්යය. அப்ப தன்னுடைய மனைவி இன்னொரு பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாக போயிருக்கிறார். තමන්ගේ භාර්යාව තව දරුවෙක් බිහි කරන්න அப்ப කියලා තිබෙනවා. தன்னுடைய மகளையே துஷ்பிரயோகம் செய்ய ஒரு தகப்பனுக்கு முடியுமானால், තමන්ගේම දුව ඇවිල්ලා මොනේ කාර්යයට පත් කරනවා නම් மற்றவர்களை நம்பி நாங்கள் எப்படி விட்டுருக்கோம்? අනිත් නෑ විශ්වාස කරලා කොහොමද යවන්න පුළුවන්? எனவே தான் நாங்கள் அடிக்கடி சொல்லுகிற காரியம். ඒ හින්දා තමයි අපි ඉක්මන சில நேரம் நாங்கள் சபையில சொல்லுவதான காரியம் சபை மக்களுக்கே ஏற்றுக்கொள்ள முடியாததாக அல்லது அங்கீகரிக்க முடியாத காரியங்களாக கூட இருக்கலாம். සභාවෙනුත් ඒක කියනවා එනමුත් ඒගොල්ලෝ ඒවත් පිළිගන්නෙත් නැහැ. இது என்ன நம்ம பிள்ளையை குறிச்சு குறை சொல்றாங்க. අපගේ දරුවන් ගැනම කියනවා. உங்க பிள்ளையை குறிச்சு குறை சொல்றதுக்கு நமக்கு எதுவுமே கிடையாது. ඔයගොල්ලන්ගේ දරුවන් ගැන ඒ අඩුපාඩුකම් කියන කිසිම ஆனா உங்க හේතුවක් නැහැ. பிள்ளைகளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக முன்னெச்சரிக்கையா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ඔයගොල්ලන්ගේ දරුවන්ට කිසිම දෙයක් වෙන්න හොඳ නැහැ කියලා ඒක ඉක්මනටම ශනිකව சில කියනවා. நேரம் நம்ம சின்ன பிள்ளைகள் வந்து அம்மா வடிக்கிறது அப்பா வடிக்கிறது இதெல்லாம் நமக்கு மற்றவங்களுக்கு முன்பு அதை சொல்லி நாங்கள் பெருமைப்படுவோம். දෙමව්පියන්ට ගාන එක අනිත් අයට කියලා ඒක උඩම්කමින් කියනවා ඒවා. அப்படி செய்யக்கூடாது. ඒකම කරන්න හොඳ නැහැ. ஒரு நடந்த சம்பவமா அல்லது அது ஒரு அறிவுபூர்வமாய் ஒரு சொல்லப்பட்ட கதையோ தெரியாது. සිදු වුණා වූ
කාර්යයද නැත්නම් නිකම් කියපු කාර්යයක්ද ஒரு කියලා சின்ன දන්නේ கை குழந்தை නැහැ. කුඩා දරුවෙක්. அந்த குழந்தை பால் குடிக்கும் பொழுது එයා ඇවිල්ලා කිරි බොන විදිහ அம்மா அப்படி அடிச்சு 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 பால் குடிச்சிருக்கு. අම්මා මේම ගාලා කිරි බීලා තිබෙනවා. அம்மா அம்மாமாரெல்லாம் முன்னாடி போத்திட்டு அப்படி பால் கொடுப்பாங்க. එයා ඇවිල්ලා ඒගොල්ලෝ ඇවිල්ලා එම රාස්කතෝ තම කිරි அப்ப அந்த பிள்ளை கொடுக்கும் அந்த பிள்ளை அப்படி தட்டி தட்டி அந்த பிள்ளைக்கு அது தெரியாது. ඒ දරුවාට ඒක දන්නේ නැහැ. திடீர்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு புறையேறி அப்படியே அந்த பிள்ளை மறிச்சு போயிடுச்சு. එයා එහෙම දුරුස්යන් නැතුව එහෙම නැති වෙලා ஆனா ගියා. அது அந்த இது என்ன ஏன் பிள்ளை ஆடாம அசையாம இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுதுனா தாய்க்கு தெரியும் பிள்ளை அப்படியே மறிச்சு போயிடும். මේම දරුවා ඉන්නේ කියලා බලන විට තමයි දන්නේ එයා මේ ගිහිල්ලයි කියලා. ஆனா அந்த பிள்ளையோட கை இப்படியே இருக்குது. ඒ දරුවාගේ අත් දැහැද මේම තියෙනවා. அப்ப என்னென்ன பண்ணி பார்த்துருக்காங்க அந்த கையை கீழே போடுறதுக்கு. මොනවද කළා බලලා තිබෙන டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த பிள்ளை மறிச்சு போயிடுச்சு. දරුවා මිය ගිහිල්ලයි කියලා இனிமே ஒண்ணுமே ඩොක්ටර් செய்ய முடியாது. කිසිම දෙයක් කරන්න ஆனா அந்த බෑ. கையை அவங்க அம்மா அப்பாவுக்கு அதை உடைக்கிறதுக்கோ மடக்கிறதுக்கோ அவங்க விருப்பம் இல்லை. ඒගොල්ලන්ට ඇවිල්ලා කැමති නැහැ ඒක අත මේ அந்த குடும்பம் ஒரு கத்தோலிக்க குடும்பம். ඒගොල්ලෝ කැතලික් පවුලක්. அப்ப ஃபாதர் கிட்ட போனோடனே ஃபாதர் கிட்ட அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ෆාදර් ගාවට ගියන් පස්සේ ෆාදර්ට මේ විස්තරය කියලා அப்ப තිබෙනවා. ஃபாதர் ஒரு சின்ன ஒரு குச்சி எடுத்து கொடுத்துட்டு சொன்னாராம். පොඩි පොඩ්ඩක් අරන් කියලා அந்த තිබෙනවා. அம்மா கிட்ட சொன்னாரா இந்த இதுல கை வச்சு தட்டு தட்டு. මේක අතින් ටිකක් ගහන්න කියලා. அப்ப அந்த அம்மா வந்து அந்த கை வச்சு தட்டு தட்டி இருக்கு. කටුවක් දාලා அந்த තිබෙනවා. தட்டு விழுந்த மாத்திரத்திலே மரித்த போன பிள்ளைகளுடைய கை அப்படி கீழே வந்துச்சு. මැරිච්චේම බබාගේ අත ඇවිල්ලා බිමට වැටුණා. அதிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? මොනවද ඒකට அதிலிருந்து நாம் කියන්නේ? என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? මොනවද ඒක அது දැනගන්න சின்ன ඕනේ? பிள்ளையா இருக்கலாம், கை குழந்தையா இருக்கலாம், யாராயும் இருக்கலாம். කුඩා දරුවෙක් වෙන්න පුළුවන්, බිලින්දෙක් වෙන්න පුළුවන්, මොනවා වෙන්න පුළුවන්. தகப்பனுக்கோ தாய்க்கோ மூத்தவர்களுக்கோ கை நோய்க்கு அந்த பிள்ளைகள் இதாகும் பொழுது அதை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுறது ஒன்றுமே கிடையாது. කාට හරි ඒගොල්ලෝ ඇවිල්ලා අත උස්සලා ගන්නකොට ඒක ගැන අපි ඇවිල්ලා උඩඟු වෙලා සතුටු වෙන්න හොඳ නැහැ. இப்போ கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்பதாக ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம பிள்ளைய போட்டுருந்தாங்க. ස්ටේටස් එකක් දාලා දෙන්න. அந்த பிள்ளைங்க சொன்னோம் கை கட்டி අත බැඳ ගන්න. அடிக்கக்கூடாது. ගන්න එපා. அவர் அப்படியே கட்டி நிற்கிறார். ඒ බැඳගෙන ඉන්න. இப்போ இது ஸ்டேட்டஸ்க்காய் மாத்திரமல்ல, ස්ටේටස් එකට විතරක් இது නෙමෙයි. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் இருக்கு. අපගේ ජීවිතය තුළත් ඒක තිබෙනවා. அப்ப அந்த பிள்ளையை நடக்க வேண்டி வளர்க்க வேண்டிய விதத்திலே பெற்றோராகிய நாம் வளர்க்க வேண்டும். ඒගොල්ලන් කොහොමද බලා ගන්න ඕනේ කියන එකෙන් අපි හරියට ඉන්න ඕනේ. அடுத்தது நம்முடைய பிள்ளைகளுடைய ஆகாரம். අපගේ දරුවන්ගේ කෑම. எத்தனை பேருக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் என்ன சாப்பாடு பிடிக்காது? අපේ දරුවන්ට කෑම මොනවද කැමති නැත්තයි කියලා දන්න. தெரிஞ்சு சொல்லு. දැනගන්න ඕනේ. அப்ப அதுக்கு ஏற்ற விதமாய் நாங்கள் அவர்களுக்கு செய்து கொடுக்கிறோம். ඒගොල්ලන්ට කැමති විදිහට அதுக்கு ඒවා டெய்லி நம்ம பிள்ளைகளுக்கு சிக்கன் கொடுக்க முடியாது, හැමදාම ඒගොල්ලන්ට චිකන් දෙන්න බෑ. டெய்லி பீஃப் கொடுக்க முடியாது. හැමදාම බීෆ් දෙන්න බෑ. ஆனாலும் கொடுக்க முடிந்த நேரங்களில் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். දෙන්න පුළුවන් කාලේදී ඒවා දෙන්න ඕනේ. அதாவது அந்த பிள்ளைகளை நாங்கள் அதாவது அதாவது ராட்சணிகமாய் வளர்க்க கூடாது, රජෙක් කැඩේට අදන්න හොඳ නැහැ. ஒரு பரதேசியாய் வளர்க்க கூடாது. දිලින්දෙක් කැඩේටත් ඒගොල්ලෝ අදන්න அதாவது அந்த හොඳ නැහැ. பிள்ளைகளுக்கு தேவையான நிறைவான ஆகாரத்தை கொடுத்து நாங்கள் வளர்க்க வேண்டும். எதையும் சாப்பிடுகிறதுக்கு அந்த பிள்ளைக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். හැම දෙයක්ම කන්න පුළුවන් තත්ත්වයට ඒගොල්ලන් පුරුදු சில කරගන්න. நேரம் அதையும் குறித்து பெற்றோராகிய நாங்கள் பெருமை பாராட்டுகிறது. ඒ ගැනත් අපි කියනවා තමයි. புள்ள அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. මගේ දරුවා මේව කන්නේ නැහැ. ஏன் புள்ள அதெல்லாம் வச்சா அன்னைக்கு பட்டினியா இருந்தாலும் ரூபா சாப்பிட மாட்டாங்க. කන්න නැතුවම ඉන්නවා නමුත් එයා කන්නේ නැහැ. கன்னத்துல கொடுத்து சாப்பிட சொல்லு, சாப்பிட. අම්මුල්ලට එකක් දීලා කන්න කියන්නේ. எதனால நாம் ஒரே லெவல்ல இருக்கோம்னு தெரியாது. හැමදාම එක තත්ත්වයේ ඉන්නවයි කියලා දන්නේ. ஒன்றுமே இல்லாதவர்கள் மேல போனதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். කිසිවක් නැති කට්ටිය උඩ එකක් மேல இருந்தவர்கள் ஒண்ணுமே இல்லாம போனதை நாங்கள் பார்க்கிறோம். උඩ උසස් ස්ථානයක හිටපු කට්ටිය ඇවිල්ලා කිසිවක් அதனால தான் නැති பவுல කියලා புருஷன் දන්නවා. சொல்ற வாழ்ந்திருக்கவும் தெரியும் காண்பிருக்கவும் தெரியும். ඒ තමයි පෞල් කියන උසස් වෙන්න அப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய பிள்ளைகளை இருக்கிறதை சாப்பிட்டு அவருடைய சரீர சுகத்தை காத்துக் கொள்வது நம்ம அவர்களுக்கு பயிற்றுவித்திருக்க வேண்டும். සියලුම වාතාවරණය තුළ මොනවා තිබුණත් කාලා තමන්ගේ ශරීරය රැක බලා ගන්න ඒගොල්ලන්ට පුරුදු කරන්න ඕනේ. எனவே நம்முடைய பிள்ளைகளுடைய ஆகாரத்தை குறித்து நம்ம கவனமா இருக்கணும். අපගේ දරුවන්ගේ කෑම ගැන ඉතා සැලකිලිමත් இன்னைக்கு எதை எடுத்தாலும் நஞ்சு தான் சாப்பிடுறது. මොනවා තිබුණත් ඒක විශ්ව තමයි. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கீரை சாப்பிடுறது கிடையாது. දරුවන් ඇවිල්ලා කොළ කන්නේ නැහැ. நிறைய பிள்ளைகள் வந்து கௌபியெல்லாம் சாப்பிடுறீங்களா? யாராவது கௌபி அது இந்த கொள்ளுனா என்னன்னு கேட்கல. கொள்ளு வந்து குதிரைக்கு கொடுக்கிறது. අශ්වයාට கொள்ளு இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா நம்முடைய தாத்தா பாட்டியினுடைய காலத்துல கொள்ளுல என்னது துவையல் பண்ணுவாங்க,
கொள்ளு கொள்ளுதான். කොල්ලු ඇවිල්ලා ඒ සම්බෝලේ වගේ අදනවා. அதுக்கு பிறகு கௌபி தான் முன்ன ஸ்கூலுக்கு அபிச்சு கொண்டு போறது. කවුපි තමයි සම්බෝල ස්කෝලේට අරගෙන යන්නේ. இன்னைக்கு கௌபி போயிட்டு இப்ப பர்கர் வந்துருச்சு. කවුපි ගිහලා බර්ගර් ඇවිල්ලා තියෙනවා. ஒரு முட்டைக்குள்ள ரொட்டியை என்னது பண்ணுக்குள்ள முட்டையை வச்சு கொடுத்து அனுப்பிடுறது. බන්න එක ඇතුලේ බිත්තර තියලා එමෙ යවනවා. முட்டை என்னமோ நல்லதுதான். බිත්තර හොඳයි තමයි. ஆனா முட்டைக்கு வெளியில இருக்கிறது தான் சரியில்லை. බිත්තර ඇතුලේ එළියේ තියෙන එක තමයි. பத்தாளுக்கு அதுக்கு சோஸ் ஊத்தி மயோனீஸ் ஊத்தி அதுக்கு பிள்ளைகளுக்கு தேவையில்லாதெல்லாம் ஊத்தி அனுப்பிடுறது. මයොනීස් සෝස් ඔක්කොම දාලා ඒක යවනවා. இது சரியே கிடையாது. ඒක හරිම නැහැ. வாய்க்கு ருசியா தான் இருக்கும். කඩ රහට තිබෙනවා. ஆனா சரீரத்துக்கு சரி கிடையாது. ශරීරයට ඒක හරි නැහැ. ஆனா வயதுக்கு வராத இளம் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சிக்கன் கூட கொடுக்க வேணாம்ன்றாங்க. කුඩා දරුවන්ට චිකන්වත් දෙන්න එපයි කියලා තිබෙනවා. ஏனென்றால் அதில் இருக்கிறதான அந்த ஹோமோன்ஸ் வந்து நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்துக்கு சரி கிடையாது. ඒ හෝමෝන් එක තමන්ගේ දරුවන්ගේ ශරීරයට හරි නැහැ. அப்ப பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆகாரத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். දෙමව්පියන් වුණාව අපි ඇවිල්ලා තමන්ගේ දරුවන්ගේ நீங்க කෑම ගැන බලා ගන්න. இதெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு. මේවා දන්නේ නැද්ද මේවා ගැන කියලා දෙන්න ඕනේ කියලා බලනවා. நமக்கு எல்லாம் தெரியும். අපිට ඔක්කොම දන්නවා. ஆனா எதுவுமே சரியா செய்யறது கிடையாது. කිසිම දෙයක් හරියට කරන්නේ නැහැ. எதுவுமே சரியா செய்யறது கிடையாது. කිසිම දෙයක් හරියට කරන්නේ නැහැ. அடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பானங்கள் අපි දරුවන්ට දෙන්නා වූ ඒ පානය என்ன கொடுக்கணும்? මොනවද දෙන්නේ? கோக், කෝක්, பெப்சி පෙප්සි. சரியே கிடையாது. ඒක හරි නැහැ. வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா கோக்கை ஊற்றி கொமட் கழுவுறாங்க. කෝක් එක දාලා කොමට් එක ඕන. ஏன்னு சொன்னா அது ஊற்றினா அதில் இருக்க அவ்வளோ கரையும் அப்படியே கழுவிட்டு போயிடுது. ඒකට දැම්මයින් පස්සේ ඔක්කොම කුණු ටික එළියට அப்போ එනවා. கொமட்ல இருக்க அந்த கரையே போகும்னா කොමට් එකේ තියෙන කුණේනවා නම් இந்த குடல் வளர்னா வெந்து போமா வெந்து போகாது. අපි ඇතුලේ තිබෙනා ශරීරයේ කොටස් විනාශ වෙලා යනවද? அவ்வளோ கெமிக்கல்ஸ். උච්චර කැමිකල්. அதை தான் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ඒක තමයි අපගේ கேட்ட දරුවන්ට දෙන්නේ. பெருமைப்படும் கோக் இல்லாம குடிக்க சாப்பிட மாட்டான். යා කෝක් නැතුව එයා කන්නේ නැහැ. பெப்சி இல்லாம அவனுக்கு வண்ணு இருந்தா அவனுக்கு பெப்சி வேணும். බන්න එක තියෙනවා නම් පෙප්සි ඕනේ. நம்ம என்ன செய்திருக்கோம்? பெற்றோராக அந்த பிள்ளைகளை கொண்டுகிட்டு இருக்கோம். දෙමව්පියන් අපේ දරුවෝ මරනවා. கொல்றதுல நமக்கு ஒரு சந்தோஷம் வேற. ඒ මරණ එකේ අපිට ඒක සතුටක් என் තිබෙනවා. புள்ள பெப்சி குடிச்சே சாகுறான். පෙප්සි බීලම මැරෙනවා. இத்தனை பேர் செய்துட்டு කී දෙනෙක් කරනවද? அதுலயே நம்ம ஒரு பீத்தல் வேற. ඒකිනුත් එක උදාහරණයක්. கேன் பெப்சி தான் குடிப்பாரு. යා මේ පෙප්සි තමයි බොන්නේ. கேன் கோக் தான் குடிப்பாரு. කෑන් එක තමයි බොන්නේ. பாட்டில்லாம் குடிக்க மாட்டாரு. බොටල් එකේ බොන්නේ නැහැ. அதுல ஒரு பெருமை. ඒකිනුත් උඩඟුකම. இதெல்லாம் நம்ம என்ன செய்து நம்ம பிள்ளை கொன்று கொண்டிருக்கோம். பெற்றோராய் நம்ம பிள்ளைக்கு நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். දෙමව්පියන් වශයෙන් දරුවන්ට එන්න විශ්ව දෙනවා. எனவே நம்முடைய பிள்ளையோட ஆகாரம், අපගේ දරුවන්ගේ කෑම, நம்முடைய பிள்ளைகளுடைய பானங்கள் අපගේ දරුවන් බොන්නා වේ. இதிலும் நாங்கள் கவனமாக இருக்கோம். මේකිනුත් අපි ඇවිල්ලා විමසීමෙන් அடுத்து நம்முடைய பிள்ளையுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் අපේ දරුවන්ගේ ඇවිල්ලා මිතුරන් எப்படி இருக்கும்? කොහොමද ඉන්නේ? உன்னுடைய நண்பனை சொல், நான் உன்னை குறித்து சொல்லுகிறேன். ඔයාගේ මිතුරා ගැන කියන්න මම ඔයා ගැන කියන්න. அப்படின்னா ஆங்கிலத்தில் ஒரு மொழி உண்டு. ඉංග්‍රීසියෙන් වචනයක් තිබෙනවා. உன் நண்பனை குறித்து சொல், அப்ப நான் உன்னை குறித்து சொல்லுவேன். තමන්ගේ මිතුරා ගැන කියන්න මම ඔයා ගැන කියන්න. அப்ப நீ யாரோட உன்னுடைய சகவாசம் இருக்கிறதோ ඔයාගේ මිතුරත්කම කාත් එක්කද තිබෙන්නේ? அது போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். ඒ වගේම ඔයාගේ ජීවිතෙත් තිබෙනවා. யாரோட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறியோ ඔයා කාත් එක්කද මිතුරත්කම තබා அந்த තිබෙන්නේ? ஃப்ரெண்ட்ஷிப்பை அடிப்படையில தான் நீயும் இருப்ப. ඒ මිතුරත්කමින් තමයි ඔයත් ඉන්නේ. எனவே தான் நான் ஒரு அன்னைக்கு கூட பிள்ளைகள் வந்து கேட்பாங்க சில காரியங்கள். දරුවන් ඇවිල්ලා සමහර කාර්යයන් පාස්ටර්ගෙන් අහනවා. சில காரியங்கள் நாங்கள் அனுமதி கொடுக்கிறது கிடையாது. සමහර කාර්ය අපි කියන්නේ නැහැ. அவர் ஒரு கிளாஸுக்கு போறான்னு கேட்டார். ක්ලාස් එකට යන්නද කියලා. அதுக்கே யார்கிட்ட போறீங்க, எங்க போறீங்க, அவர் யாரு, அவர் எவரு, கிளாஸ் படிச்சு கொடுக்குறவருக்கு நாம ஏன் அவ்வளவு காரியங்கள் தெரிஞ்சுக்கிறோம்? ක්ලාස් ඉගෙන ගන්න එක්කෙනාගේ මොකක්ද අපි එයාගේ මොනවද අපි දැනගන්නේ? ஆனாலும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். එනමුත් අපි දැනගන්න ඕනේ ஏனென்று சொன்னால் கற்றுக்கொள்ள போகிறது என்னுடைய பிள்ளை. ඉගෙන ගන්න යන්නේ තමන්ගේ දරුවා. அப்ப என்னுடைய பிள்ளை யார்கிட்டையும் போய் தவறான காரியங்களை கற்றுக்கொள்ள கூடாது. තමන්ගේ දරුවා කාත් එක්ක ළඟවත් ගිහිල්ලා වැරදි කාර්ය ඉගෙන ගන්න හොඳ නැහැ. அப்ப என்னுடைய பிள்ளைகளுடைய சிநேகிதர்கள் யார்? මගේ දරුවාගේ මිතුරා කවුද? அவள் யாரோடு கூட பழகுகிறார்கள் එයා කාත් එක්කද මේ මිතුරත්කම තබා என்பதை நமக்கு කියන්නේ? தெரிந்திருக்க வேண்டும். ඒ ගැන අපි විමසීමෙන් සොයලා බලන්න ඕනේ. சின்ன காலத்துல இருந்து தெரியும் පොඩි කාලේ ඉඳලා දන්නවා. அப்படின்னு அனுப்பிட முடியாது. එහෙම යවන්න බෑ. அவன் சின்ன காலத்துல நல்லா தான் இருப்பான். එයා පොඩි කාලේ ඉඳලා ஆனா තමයි இப்ப எப்படி ඉන්නේ. இருக்கிறான்னு நமக்கு தெரியாது. දැන් කොහොමද ඉන්නේ කියලා අපිට දන්නේ නැහැ. அதனால நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு கவனம் தேவை. අපගේ දරුවන් ගැන අපි සොයලා බලන්න ඕනේ. அடுத்து நம்முடைய பிள்ளைகளுடைய அபிலிட்டிஸ், அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு
හැකියාව. අපගේ දරුවන්ගේ හැකියාව பிள்ளைக்கு என்னென்ன தாளந்துகள் இருக்கிறது, මොන මොන හැකියාවල්ද තිබෙන්නේ, என்னென்ன திறமைகள் මොන இருக்கிறது, මොන තලන්තේ அந்த තිබෙන්නේ, காரியங்களை நாங்கள் இனம் கண்டு அந்த காரியத்துக்கு நேரே நம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும். ඒවා දැනගෙන ඒවා තුලින් අපි දරුවන්ගේ යවන්න ඕනේ. அதற்கு நாங்கள் முற்றுக்கட்டை போடுவோமானால் ඒකට අපි ඇවිල්ලා බාධකයක් වෙනවා. சில நேரம் அந்த பிள்ளை அதோட கூட வாழ்க்கையில எந்த விதமே காரியங்களும் செய்யாம போயிடும். ඊට පස්සේ එයා කිසිම දෙයක් කරන්නේ නැතුව යනවා. அதே நேரத்துல ඒ වගේම என்னுடைய பிள்ளையினுடைய சரீரத்துக்கும் මගේ දරුවාගේ ශරීරයට என்னுடைய பிள்ளையினுடைய அந்த உடல் பெருமானத்துக்கும் තමන්ගේ දරුවාගේ ශරීරයේ කාර්යවලට அவர் தெரிந்தெடுக்கிறதான காரியங்கள் ஒத்து போகாது என்று நினைத்தால் ඒවා එකට හරියන්නේ නැහැ කියලා ඉක්මවන්න அதிலே පස්සේ நாங்கள் தடை விதிக்கிறதுக்கு தடை கிடையாது. ඒකට බාධකයක් වෙන්නේ ඒක බාධාවක් மற்றபடி නෙමෙයි. நம்முடைய பிள்ளைகளுடைய அவருடைய தாளந்துகள் திறமைகள் என்ன என்பதை பெற்றோராகிய நாம் அறிந்திருக்க வேண்டும். අපගේ දරුවන්ගේ හැකියාව කුමක්ද කියලා අපි හරියට දැනගන්න ඕනේ. அந்த காரியத்துக்கு நாங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும். ඒ කාර්ය උදෙසා ඒගොල්ලන් වීර්යය දවරලා යවන්න ඕනේ ඉස්සරහට. தவறான காரியங்களை தடை செய்யவும் වැරදි කාර්ය බාධාවක් වෙන්නට அவர்களுக்கு நன்மையா இருக்கும் என்பது காரியங்களுக்கு உற்சாகப்படுத்தும் பெற்றோராகிய நாம் எப்பொழுதும் பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும். තමන්ට යහපතයි කියලා ඒ දැනෙන කාර්යයට අපි ඒගොල්ලන්ට උද්‍යෝග දරලා ඒගොල්ලන් ඉස්සරහට යවන්න ඕනේ. அடுத்தது நம்முடைய பிள்ளைகளுடைய சுபாவங்கள் மாறும். තමන්ගේ දරුවන්ගේ ගුණාංගය වෙනස් වෙනවා. அந்த சுபாவங்கள் மாறுகிறதான அந்த பருவத்தை நாங்கள் நன்றாக இருந்திருக்கிறோம். ඒ ගුණාංගය වෙනස් වෙන විට ඒගොල්ලන්ගේ කාර්ය ඒ කාලය දැනගන්න ඕනේ. அப்ப அந்த பிள்ளைக்கு எப்ப சொல்லுமே நம்முடைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, අපගේ තරුණ ළමයි ඉන්නවා, நம்முடைய பெண் பிள்ளைகள், අපගේ ගැහැණු ළමයි, வயதுக்கு வந்த பருவம் அடைந்த பிள்ளைகள். ඒගොල්ලන් ලොකු වුණා වූ ඒ அப்ப அவங்களுக்கு எப்போ வயிறு வலி வரும், எப்போ அவங்களுக்கு இது தேவை, அவங்களுக்கு பராமரிப்பு தேவை, நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ඒගොල්ලන්ට බඩේ හැක්කුම කොයි වෙලාවද එන්නේ ඒවා දැනගන්න ඕනේ. முன்னாயத்தம் இல்லாமல் அந்த பிள்ளைகளை பாடசாலைக்கோ வெளியே எந்த ஒரு இடத்துக்கு அனுப்பக்கூடாது. ඒගොල්ලන් කලින් සූදානම් වෙන්නේ නැතුව ඒගොල්ලන් එළියට යවන්න ඕනේ. அதே போல ஆண் பிள்ளைகளுக்கு ඒ වගේමයි பருவமாற்றம் ஏற்படும் பொழுது, ඒ කාලයේ වෙනස් වෙන විට அவருடைய டோன்ஸ் மாறும் பொழுது, ඒගොල්ලන්ගේ ටෝන්ස් එක වෙනස් වෙන அவருடைய විට சத்தங்கள் மாறும் பொழுது, ඒගොල්ලන්ගේ කටහඬවල් වෙනස් වෙන විට நாங்கள் அதை குறித்து சற்று அவதானமாய் நாங்கள் பார்க்க வேண்டும். ඒ ගැන අපි විමසීමෙන් බලන්න ඕනේ. இல்ல எல்லாருக்கும் நடக்கிறது தானே, எல்லாரும் வர்றது தானே, எல்லாருக்கும் ஏற்படுறது தானே சொல்லி நம்ம பிள்ளைய விட்டுற முடியாது. හැමෝටම වෙන එක නේ. එහෙම කියලා අපේ දරුවම අත්හරින්න හොඳ இது නැහැ. இயற்கை. මේක ඇවිල්ලා සුභා ධර්මයක්. ஆனால் அந்த இயற்கை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ඒ සුභා ධර්මය අපගේ දරුවන්ගේ ජීවිතයට ඒක කාර්යයක් වෙනස් அந்த කරනවා. தாக்கம் ஏற்படுகிறது நம்முடைய பிள்ளையாய் இருக்கிறபடினால அந்த பிள்ளையினுடைய சுபாவ மாற்றங்களை நாங்கள் கருத்தாய் கவனிக்க வேண்டும். ඒවා අපිට බලපාන ඉඳ අපගේ දරුවන්ගේ ඒ ගුණාංගය ඇවිල්ලා අපි ඔයලා බලන්න ඕනේ. சில நேரங்கள்ல மூத்தவருக்கு சொல்றது, என் மனைவி கிட்ட தான் தூதா கொடுக்கலாம். සිස්ටර්ගෙන් තමයි එයා කියලා යවන්නේ. அப்ப அவங்க கேட்பாங்க, ஏன் உங்களுக்கு சொல்லல? පාස්ටර් ඥානයි පාස්ටර් කියන්නේ. சொல்ல நம்ம கிடையாது. කියන්න බෑනේ. என் பிள்ளைக்கு தான் எனக்கு சொல்லலாம். ඔක්කොම කියන්න පුළුවන්. ஆனால் சொல்ல வேண்டிய விதத்தில் அவங்க சொல்லுவாங்க. කියන්න කොහොමද කියන්න පුළුවන් කියලා එම් සිස්ටර් කියනවා හරියට. நான் சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கரடு முரடா இருக்கும். පාස්ටර් කියන එක ටිකක් වෙනස්. அப்ப அதை அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ඒක යාට පිළිගන්න බෑ. அப்ப ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சனால நான் என்ன சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடத்தை சொல்லி அனுப்புறேன். ඒක පිළිගන්න නැති ඉඳ ඒක පිළිගන්න හරිය එක්කෙනෙකුට ඒක அப்ப කියලා. எது என்னுடைய பிள்ளைக்கு பிடிக்கும், எது எப்படி அந்த பிள்ளைக்கு நான் அதை சொல்ல வேண்டும், எப்படி அதை புரிய வைக்க வேண்டும் என்பதை பெற்றோராகி நாம் அதை நன்கு அறிந்திருக்க வேண்டும். ඒක කොහොමද ඒගොල්ලන්ට කියලා ඒක දැනගන්න පුළුවන් කියන එක අපි அப்படி දෙමෝපියන් சரியான விதத்தில் அதை சொல்லிக் கொடுக்காத பிள்ளைகள் இந்த நாளிலே தவறான விதத்திலே வாழ்க்கை போய் முடிந்திருக்கிறது நாங்கள் பார்த்திருக்கிறோம், கேள்விப்படுகிறோம். හරි ආකාරයට කියලා දීපු නැති ඉඳ වැරදි මාර්ගයෙන් ළමයිගේ ජීවිතේ විනාශ அநேக වෙන එක தேவ බලනවා. ஊழியர்களுடைய பிள்ளைகளே இப்படி போயிருக்கிறது நாம் கண்களால் பார்த்திருக்கிறோம். පාලකතුමාගේ දරුවන්වත් මේව විනාශ වෙලා යන එක අපි අපේ ඇස් පිට தாய் දකිනවා. தகப்பன் அந்த பிள்ளைகளுக்காய் பரிதவிக்கிறதை நாங்கள் கேட்டிருக்கிறோம், நாங்கள் பார்த்திருக்கிறோம். දෙමෝපියන් ඇවිල්ලා ඒගොල්ලන් උදෙසා දුක් වෙන එක අපි බලලා දැකලා තිබෙනවා. என்ன பாச செய்யலாம், මොනවද පාෂ කරන්න எப்படி පුළුවන්? பாச நடத்தலாம், මේ කොහොමද මේක இப்படி அவர்கள் வந்து බලන්න? நம்மிடத்திலே கேட்கிறது நாங்கள் பார்த்திருக்கிறோம். අපි ගැන් ආන එකත් අපි බලලා තිබෙනවා. எனவே இந்த காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பெற்றோராய் நமக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். මේ කාර්ය අපගේ දෙමෝපියන් වශයෙන් අප තුළ ඇවිල්ලා කාර්යයක් ඒක ඉෂ්ට කරනවා. அடுத்தது நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே අපගේ දරුවන්ගේ ජීවිතයේදී நீட்ஸ் வாண்ட்ஸ் இருக்கிறது. அவசியமானதும் தேவையானதும். අවශ්‍ය එකත් අනවශ්‍ය එකත්. இது அவசியம், මේක අනිවාර්යයි. ஆனா இது தேவை.
මේක ඇවිල්ලා ඒක இது ඕනේ. இருந்தாலும் ஓகே இல்லாட்டியும் ஓகே. මේක තියුණත් කමන්නේ නැතත් කමන්නේ. ஆனால் இது கண்டிப்பாக தேவை මේක අනිවාර්යයෙන් අවශ්‍යයි. என்பதை பெற்றோராகிய நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ඒ ගැන දෙමව්පියන් වශයෙන් අපි හරියට දැනගන්න ඕනේ. சின்ன மகன் வந்து ஒரு காரியம் கேட்டார். පොඩි පුතා ඇවිල්ලා ரெண்டு மூணு நாள் நம்மளதுல பேசிட்டு இருக்கிறார். පොඩි අපිත් එක්ක පාස්ටර්ත් එක්ක කතා කරනවා. அம்மாட்ட வந்து கேட்டாரு. සිස්ටර්ගෙන් අහලා තිබෙනවා. அம்மா உடனே ஸ்டாம்ப் அடிச்சிட்டாங்க. நோ. සිස්ටර් කියලා දෙනා බෑ කියලා. ரிஜெக்ட். රිජෙක්ට් කියලා. என்கிட்ட வந்து கேட்டார். පාස්ටර්ගෙන් අහලා තිබෙනවා. நான் சொன்னேன் அப்புறம் பார்க்கலாம். පස්සේ බලමු. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் அதுக்கு அந்த அதை செய்யறதுக்கு முன்பதான் இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும். ඒක කරන්න කලින් මේ මෙවැනි කාර්ය කරන්න. இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க சீர்படுத்தி கொண்டு அதற்கு இந்த காரியத்தை செய்தீர்களானால் அது வருகிறதான என்னது ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். මේ කාර්ය කරලා ඊට පස්සේ ඒක කරනකොට ඒක එන්න රිසල්ට් එක හරියට තිබෙනවා. இதெல்லாம் நான் பிள்ளைகளை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். දරුවෝ තියාගෙන තමයි මේ இந்த இடத்துல நாங்க பேசுகிற எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தாத காரியங்களை நான் உங்களோட கூட பேசவில்லை. අපගේ ජීවිතයේදී කරන කාර්ය අපි ඒව කරන්නේ නැතුව ඔයගොල්ලන්ට කියන්නේ அப்ப නැහැ. இதை அந்த காரியத்தை சொன்னோம்னா பிள்ளைங்க ஏத்துட்டாங்க. මේව කිව්වයින් පස්සේ දරුවත් ඒක පිළිගත්තා. அப்ப அதற்கு ஏதுவாய் அடுத்த காரியங்களை அவர் செய்வாங்க. ඒකට වගේම අනිත් අනිත් කාර්යයත් එයා යමු அப்ப කරා. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எது தேவை எது ஆறுதலா கொடுக்கலாம்ன்றது நாம முடிவு பண்ணி நாம சரியாய் நிதானித்து வைத்திருக்க வேண்டும். අපගේ දරුවන්ගේ ජීවිතේට කොයි එකද හොඳයි ඊට පස්සේ ඒක හොඳයි කියන එකත් අපි ඔයාලා கேட்கறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கடைசி ஒரு நாள் வாங்காத பொழுது எங்க பிள்ளை வந்து நம்ம எட்டி வச்சுட்டு போகும்போது நமக்கு ஏற்படுகிற வழியை நம்மளால தாங்க முடித்தா நம்ம செய்யலாம். ආනේ ආන ඔක්කොම දීලා ඊට පස්සේ ඒක දවසක් බැරි නම් එයා පයින් කාලේ යනකොට ඒක දරා ගන්න පුළුවන් නම් කරන්න පුළුවන්. அதனால் இப்பொழுதே நம்முடைய பிள்ளையை நோ சொல்லி வளர்க்கணும் எஸ் சொல்லி வளர்க்கணும். දැම්ම අපගේ දරුවන්ට ඇවිල්ලා පුළුවන් කියලාත් බැහැයි කියලාත් හදන්න ඕනේ. அடுத்தது ඊළඟ එක நம்முடைய பிள்ளையினுடைய கெபாசிட்டி දරුවාගේ என்ன சொல்றது அவர்களால் யூகிக்க முடிஞ்சதும் அவர்களால் கிரகிக்க முடிஞ்சதையும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ඒගොල්ලන් තුල ඇවිල්ලා සිතල බලන කාර්යය ගැන අපි දැනගන්න ඕනේ. அதாவது அவர்களுடைய அளவு என்னது මගේ தත්ත්වය කොහමද? அதாவது இந்த காரியத்தை அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் මේ කාර්යය ඒගොල්ලන් කොහමද ඒගොල්ලන් පිළිගන්නේ? இந்த காரியம் அவருடைய வாழ்க்கையில எப்படி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். ඒගොල්ලන් මේ කාර්යය වල ඒගොල්ලන් ජීවිතේදී කොහමද ඒක බලපාන්නේ? அப்ப அப்பேற்பட்டதான காரியங்களை நாங்கள் பிள்ளைக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற விதமாய் நாங்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். මෙවැනි කාර්යය ඒගොල්ලන්ගේ හරි ආකාරයට මෙවැනි දේවල් ඒගොල්ලන්ට කියලා දෙන්න ඕනේ. எங்க எனக்கெல்லாம் පාස්ටර්ට எங்க அப்பா ஒரு நாள் காசு கொடுக்கறது கிடையாது. කවදාවත් සල්ලි දීලා නැහැ. கேட்டா ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க. එවනම් රුපියල් 10ක් දෙනවා. 10 ரூபா அந்த காலத்துல பெரிய காசு தான். ඒ කාලේදී ඒක ලොකු මුදලක්. ஆனாலும் கூட 10 ரூபா வச்சு என்ன செய்யும். ඒ නමුත් ඒ රුපියල් 10 තියාගෙන මොනවද அந்த කරන්නේ? நாள்ல இருந்து தான் இந்த நாராமிக் சீனி போல අර සීනි බෝල எலி குடிக்க சீனி போலன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது உள்ளுக்கு அந்த என்னது சீரகம் வச்சு உள்ள கலர் கலரா பானி போட்டு வச்சிருக்கும். පාඩ පාඩෙන් තියෙන සීනි බෝල அடுத்தது இந்த சின்ன நைஸ் பிஸ்கட் இருக்கு அது மேல ஒரு ஐசிங் வச்சு வச்சிருப்பாங்க. නයිස් බිස්කට් එක අයිස් එක උඩ තියලා තියෙනවා. அப்ப நம்முடைய அது குணசரி புரோட்டோன்னு இருக்கும். බුල්ටයි තියෙනවා. அப்ப இது எடுத்து அந்த காலத்துல இருந்தது. ඒ කාලේ ඒව තමයි තියුනේ. ஸ்டார் டஃபின்னு ஒன்று இருக்கும். ස්ටාර්ට් ඔෆි කියලා තව එකක්. டெல்டான்னு இருக்கும். ඩෙල්ටා කියලා තව இப்போ එකක්. டெல்டா ஒன்று கொடுக்குறாங்க அது டெல்டா இல்ல அது வேற என்ன. දැන් ඩෙල්ටා කියලා එකක් දෙනවා එනමුත් அப்ப இதுகள் தான் அந்த நாட்கள் இருந்து. මේව තමයි ඒ කාලේදී තියුනේ. ஆனால் அதை வாங்கி சாப்பிடுறதுக்கு நான் 100 தடவை யோசிக்கிறது. ඒ වාරන් කන්නත් සියවතාවක් ஐயோ, இது කල්පනා 10 කරලා சதம். මේක ඇවිල්ලා சத்ததாய. 7,000. ஐயோ இது 25. මේක 725යි. 10 ரூபாய் 25 போச்சுன்னா 9 ரூபாய் 75. මේකෙන් අඩු වුණායින් පස්සේ 9.25යි. அதனால வேணாம். ඒ හින්දා එපා. அப்படின்னு எப்படியாயிலும் அந்த பணத்தை நாங்கள் மீதம் வைத்துக் கொள்ள தான் பார்க்கிறது. ඒ කොමාරි ඒකත් ඇවිල්ලා අපි බලා. ஆனால் இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் தாராளமாய் கொடுக்கிறோம். අපේ දරුවන්ට වැඩියෙන්ම දෙනවා. ஏராளமாய் கொடுக்கிறோம். තව තවත් වැඩියෙන්ම දෙනවා. ஆனால் என் தகப்பன் அப்படி எனக்கு கொடுக்காததை இட்டு நான் சந்தோஷம் அடைகிறேன். இப்ப ඒ මගේ පියා ඇවිල්ලා මම දීපු නැති එක ගැන දැන් සතුටු ஏன் වෙනවා. என்று சொன்னால் அதன் மூலமாய் நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். ඒවත් තුලින් ගොඩක් දේවල් ඉගෙනගෙන තිබෙනවා. சில வருஷங்கள் வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு எப்போ நோமா අවුරුදු ගානකට කලින් ඇවිල්ලා දරුවන්ට கேட்டா ඇවිල්ලා அது එපා තමයි. வேணாம் 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 வேணாம். එවුවන් පස්සේ එපා 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 இப்பயும் அப்படிதான். දැනුත් එහෙම තමයි. 10 தரம் கேட்டா 11வது தரத்துல கொடுக்குறது.
දාසරයක් එවුවායින් පස්සේ 11 වෙනි සැරේ ஏன்? තමයි දෙන්නේ. ඇයි? அந்த பிள்ளைகள் அதை தெரிந்திருக்க வேண்டும். ඒගොල්ලන් දැනගෙන ඕනේ. அவங்க இன்னைக்கு இல்ல, அவங்க இன்னும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதிக்குமானால் දෙවියන් වහන්සේගේ පැමිණීම ප්‍රමාද அவர்கள் වෙනවා. ஒரு பெற்றோராய் வரும் பொழுது அவர்களுக்கு அது புரியணும். எங்க அப்பா அன்னைக்கு செய்தது எனக்கு செய்தது நல்லது. ඒගොල්ලන් දෙමව්පියන් වශයෙන් වෙනස් වෙනකොට ඒගොල්ලන්ට දැනෙන්න ඕනේ මගේ දරුවා පියා කරපු එක හරියි எங்க කියලා. அம்மா எனக்கு செய்தது நல்லது මගේ මාව මට කරපු එක හරියි කියලා. அப்படின்றது எனக்கு தெரியும். ඒ කාලේදී දැනගන්න. எங்க அப்பா ட்ரெஸ் எடுத்தாங்கன்னா 3 பேருக்கு எடுப்பாங்க. ඇඳුම් ගන්නවා නම් 3 දෙනාටම ගන්නවා. அடிச்சா 3 பேருக்கு அடிப்பாரு. ගහනවා නම් 3 දෙනාටම ගහනවා. அதே போலதான் நம்ம பிள்ளைங்க. ඒ වගේ තමයි දරුවන්ට. ட்ரெஸ் அவருக்கு பர்த்டேக்கு எடுத்தா 2 பேருக்கு சேர்த்து எடுக்கிறது. එයාට බර්ත්ඩේ එකට ගත්තත් මෙයාටත් එක්ක உன்னை ගන්නවා. அடிச்சாலும் அப்படிதான் 2 பேருக்கு அடிக்கிறது. ගැව්වත් ඒ වගේ තමයි. நான் யோசிப்பானா அவன் தப்பு பண்ணா எனக்கு ஏன் அடிக்கிறாங்க அப்புறம் லூசா. එයානේ වැරදි කරේ මෙයාට පිස්සු දැයි දෙන්නටම ගන්නයි කියලා. ஏன்னா போறது சப்பிரிஞ்சு போகணும். යනකොට ඒක දෙකම ஏன்னா அடுத்து කියනවා. அவங்க செய்யாதபடிக்கு இது அவங்களுக்கு ஒரு பாடம். එයාත් කරන්නේ නැතුව ඉන්න ඕනේ කියලා මෙයාටත් පාඩමක්. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு எது முடியும் எது முடியாது எது தேவை எது தேவையில்லை என்பதை நாங்கள் சரியாய் நிதானித்து அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய பிள்ளைகள். ඒගොල්ලෝ අපේ දරුවන් ඉන්න ඒගොල්ලන්ට මොනවද ඕනේ එපයි කියන එක හරියට දැනගන්න ඕනේ. அடுத்து அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவர்களுடைய கடமைகள் ඒගොල්ලන්ගේ යුතුයකම් பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி வளர்க்கணும். ඒගොල්ලන්ට කියලා දීලා ඒක හදන්න ඕනේ. இதை இதை நீ செய்யணும். මේව ඔයගොල්ලන් කරන්න. இது உங்களுடைய வேலை, මේක ඔයගොල්ලන්ගේ இது වැඩ. உங்களுடைய பொறுப்பு මේක ඔයගොල්ලන්ගේ என்பதை යුතුයකම්. நாங்கள் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். මේ ගැන අපි කියලා දීලා ඒගොල්ලන් හදන්න ඕනේ. அப்படி சொல்லலன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரச்சனையாகும். එහෙම කිව්වේ නැත්නම් ඒගොල්ලන්ගේ ජීවිතේට ඒක ඇවිල්ලා ප්‍රශ්නයක් වෙනවා. அவர்களுடைய இன்னைக்கு நாம பிள்ளைகளுக்கு எதை செய்தாலும் ஒன்றை பெற்றோராகி நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். අපේ දරුවන්ට මොනවා කරත් අපි දෙමව්පියන් වශයෙන් එකක් දැනගන්න ඕනේ. நாம் பிள்ளைகளுக்கு செய்கிற ஒவ்வொன்றும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். අපි දරුවන්ට කරනව සෑම කාර්යයම ඒගොල්ලන්ගේ ජීවිතයේදී ඒක බලපෑමක් அந்த காரியம் அவருடைய வாழ்க்கையை அது தீர்மானிக்கும். ඒ කාර්යය ඇවිල්ලා ඒගොල්ලන්ගේ ජීවිතයේදී ඒක කාර්යයක් තීරණය කරනවා. எல்லாம் எடுத்து அப்படியே அவங்க போட்டு போயிட்டா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ගත්තු දේවල් එකකට දානවනේ ඒගොල්ලන් ජීවිතේ කොහොමද තිබෙන්නේ? நிறைய அம்மா அப்பா சொல்றாங்க, දෙමව්පියන් කියනවා நம்ம வீட்டுல தானே பண்றான். අපේ ගෙදරනේ කරන්නේ. அதாவது எங்கேயாவது ஒரு வீட்டு வாழ்க்கப்பட்டு போயிட்டு அதை செய்யவும் முடியும். ඒ වෙනක ගෙදර ගියාන් පස්සේ මේක කරන්න පුළුවන්. வாழ்க்கப்பட்டு போற இடத்துல சரியா செய்யறதுக்காக தான் இங்க நாங்க அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ඒගොල්ලන් යන ගෙදරට හරියට ඒව කරන්න ඕනේ කියලා தான் මේකේ මේ ඇවිල්ලා ඒගොල්ලන් நம்ம வீட்டுல தும்பக்கட்டையை பிடிச்சி கூட்டாத புள்ள அங்க போய் எப்படி கூட்டணும்? කොස්සාර අතු ගන්න නැති එක්කෙනා ඒ ගිහලා කොහොමද අතු ගන්න? நம்ம வீட்டு டாய்லெட் கழுவாத புள்ள அவங்க வீட்டுல போய் எப்படி கழுவும்? අපේ ටොයිලට් එක හොදන්න නැති ළමයි ඒ ගිහලා කොහොමද ටොයිලට් එක நம்ம හොදන්නේ? வீட்டுல சாப்பிட்ட பிளேட்டை கழுவாத புள்ள அங்க போய் எப்படி கழுவும்? අපේ ගෙදර කාපු ප්ලේට් එක හොදන්න නැත්නම් කොහොමද ඒ ගිහලා හොදන්නේ? ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்குவாங்க. ලුණු ගෙඩි දෙකක් අරන් යන්න. அப்படின்னா பிள்ளை போய் வெங்காயத்தை தேடக்கூடாது. දරුවා ගිහලා ලුණු ගෙඩිය හොයන්න හොදන්න. வெங்காயம் எங்க இருக்கு மேல போத்தலாம் தேடக்கூடாது. ලුණු කොයිද තියෙන්නේ කියලා බෝතල් ගානේ හොයන්න හොදන්න. வெங்காயம் எங்க இருக்கோ அங்கதான் வெங்காயத்தை பார்க்கணும். ලුණු කොයිද තියෙන්නේ ඒ තමයි ලුණු அப்ப තිබෙන්නේ. எது வெங்காயம் எது சீரகம் எது கடுகு எது கொத்தமல்லி பிள்ளைக்கு சொல்லி வளர்க்கணும். ලුණු මේක මේ වගේ කොත්තමල්ලි අබෑට මේක කියලා දැනගන්න ඕනේ. இல்லையா? மிளகாத்தூள் எடுன்னு சொல்ற பிள்ளைக்கு வந்து மசாலா தூளை கொண்டு வந்தா சரி வராது. ගම්මිරිස් කියනකොට තුනපාකුඩු කියන එක හොඳ නැහැ. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லுகிறது அதாவது அவங்களுடைய கடமையை நாங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும். ඒගොල්ලන්ට අපි කරන්න ඕන කියලා දෙන යුතුයකම කියලා දෙන්න. திடீர்னு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது சுகமீனமா போயிடுச்சு, ඒගොල්ලන්ට මොකක් හරි දෙමව්පියන්ට ඇවිල්ලා ලෙඩ රෝගයක් ඇති වුණා. கடையில கொடுத்து வாங்கி சாப்பிடுற அளவுக்கு நமக்கு பணம் இல்லை, මොකක් හරි සල්ලි දීලා අරන් කන්න අපිට බෑ. வீட்டுல தேவையான பொருட்கள் இருக்குது. ගෙදර ඇවිල්ලා තියෙන බඩු ටික அப்ப அந்த තියෙනවා. நேரத்தில் ஒரு டீ போட்டு கொடுக்க தெரியாத பிள்ளை, அதற்கு சொல்லி கொடுத்து வளர்க்காத பிள்ளை அந்த 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 நேரத்தில் அந்த தாய்க்கோ தகப்பனுக்கோ எப்படி உதவ போகுது? තේ එකක් වක් කරලා දෙන්න බැරි නම් ඒ දෙමව්පියන්ට කොහොමද ඒ දරුවා උදව් කරන්නේ? எனவே அந்த பிள்ளையினுடைய கடமைகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். ඒ දරුවන්ගේ යුතුයකම අපි කියලා දීලා හදන්න ඕනේ. அவருடைய அந்த உறவை நாங்கள் சரியாய் சொல்லிக் கொடுக்கிறோம். ඒගොල්ලන්ගේ නෑකම හරියට කියලා දීලා හදන්න ඕනේ. அண்ணனும் தங்கச்சி நீங்க எப்படி இருக்கணும், අයියා සහ නංගි මේ කොහොමද ඉන්න ඕනේ? அண்ணனும் தம்பி நீங்க எப்படி இருக்கணும், අයියයි මල්ලි කොහොමද ඉන්න ඕනේ? அக்காவும் தங்கச்சி எப்படி இருக்கணும், අක්කයි නංගි කොහොමද ඉන්න ඕනේ? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில உறவு எப்படி இருக்கணும், තාත්තට දුවටත් කොහොමද නෑකම அம்மாவுக்கும் තිබෙන්න ඕනේ? பிள்ளைக்கும் உறவு எப்படி இருக்கணும். අම්මඩයි දුවටයි නෑකම කොහොමද அப்ப තිබෙන්න ඕනේ? இதையெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோம். අපගේ පවුලේදී ඒවා කියලා දීලා හදන්න ඕනේ. இந்த அப்பா இப்பவுமே அப்படிதான் ඒ තාත්තා හැමදාම මේව තමයි. நாய் மாதிரி கத்திட்டே தான் இருக்குது. බල්ලා වගේ බුර බුර அப்படின்னு சொல்லி තමයි. அம்மா பிள்ளைக்கு சொன்னா என்ன ஆகும்? අම්මා වෙලා දුවට කිව්වන් පස්සේ මොනවද වෙන්නේ?
புள்ள திடீர்னு வந்து சொல்லும், දරුවා ඇවිල්ලා කියනවා "இந்த நாய் வருது, நாய் வருது." මෙන්න බල්ලා එනවා. எங்க நாய்? කෝ බල්ලා? அப்பா வர்றாராம். තාත්තා එනවලු. ஏன் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்ப பார்த்தாலும் இந்த நாய் மாதிரியே கத்திக்கிட்டு இருக்கிறது. අම්මා කියලා දීලා තියෙනවා බල්ලා වගේ බුර බුර ඉන්නවා அதனால කියලා. புள்ள வந்து எப்படி சொல்லுது, அடையாளப்படுத்தி சொல்லுது, කොහොමද යා அப்பா කියන්නේ? வர்றாருல்ல, நாய் வருது. බල්ලා එනවා. அப்படி சொல்லக்கூடாது. එහෙම කියන්න හොඳ නැහැ. அது என்ன அம்மா? அம்மா வச்சுக்காதப்பா, அதுக்கப்புறம் வந்து அவ்வளவுதான், நம்ம தலையில் முடிஞ்சிருச்சு. යාවන් පස්සේ ඉවරයි. அது வந்தாலே நமக்கு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும் போல. යාපු ගමන් ඇවිල්ලා හෙල්මට් එක දාගෙන තමයි திடீர்னு புள்ள ஓடிட்டு வருவான். දරුවා ඇවිල්ලා එනවා. ஓடிட்டு வந்து சொல்லுவான், ஹெல்மெட்டை போடுங்கப்பா, ஹெல்மெட்டை போடுங்கப்பா. දුවලා ඇවිල්ලා කියන හෙල්මට් එක දාන්න, හෙල්මට් ஏன் එක ஹெல்மெட்டை දාන්න. போடணும்? ඇයි හෙල්මට් එක දාන්න ඕනේ? அதாவது அம்மா வர்றாங்களா, අම්මා එනවලු. ஹெல்மெட்டை போட்டு நீ சேஃபா இருக்கணும். හෙල්මට් එක දාලා සේෆ් එකේ ඉන්න ඕනේ. இது யார் சொல்லி கொடுத்தது? මේක කවුද කියලා දීලා තියෙන්නේ? அப்பா சொல்லி கொடுத்தது. තාත්තා කියලා දීලා. அப்ப நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். අපි දෙන්න අතරේ ඇවිල්ලා මේ ප්‍රශ්නයක් ஆனால் දවස් ගණන් பிள்ளைகளுக்கு அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஸ்தானத்தை கொடுக்கிறதுக்கு பெற்றோராகிய நாம் பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்க்க வேண்டும். ඒ දෙමව්පියන්ට දෙන යුතු ස්ථානය දෙන්න ඒගොල්ලන්ට අපි පුරුදු කරන්න. உங்க பிள்ளையினுடைய ஆவிக்குரிய மட்டம் உங்களுக்கு தெரியுமா? තමන්ගේ දරුවන්ගේ ආත්මික ඒ ඵලය ගන්නවද? எத்தனை பெற்றோர்கள்? කී දෙනෙකුට දන්නවද? நல்ல வாசம், நல்ல ஜெபம் பண்ணுவோம், යා හොඳට යාඥා කරනවා. நல்ல வேத வாசிப்பா. හොඳට බයිබලය කියවනවා. போதுமா? ඇතිද? என்ன ஜெபம் பண்ணுவோம்? මොනවද යාඥා කරන්නේ? ரூமை கூட்டிட்டு உட்காந்து இந்த ஜெபம் பண்றதா? කාමරේ වහලා ඇතුලේ ඉන්නවනේ යාඥා කරනවා. பைபிளை திறந்து வச்சுட்டு உட்காந்து இந்த ஜெபம் பண்ணுவோம், வேத வாசிக்கிறது. බයිබලය අරගෙන වාඩි වෙලා ඉන්නවනේ බයිබලය කියවනවද? ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது பாடலாம். එක දවසකට එක පදයක් හරි මෙනි පාඩම් කරන්න. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 365 வசனங்கள். අවුරුද්දකට 360 වචන. தெரியுமா? දන්නවද? ஆனா நம்ம என்ன சொல்றோம், காலையிலேயே இருந்து ஜெபம் பண்ணாம பைபிள் வாசிக்காம அறையை விட்டு வெளியே வர மாட்டோம். බයිබලය කියවන්න නැතුව යාඥා කරන්න නැතුව කාමරයෙන් එළියට එන්නේ නැහැ. என்ன வாசிக்கிறான்? මොනවද කියවන්නේ? சங்கீதம் தான் வாசிட்டு இருப்பான். ගීතාවලිය තමයි කියවන දේ. 150 சங்கீதத்தையும் 25 வருஷமா 150 சங்கீதம் தான். 150ම ඒ ගීතාවලිය. சங்கீதத்துக்கு முன்னுக்கு போனதும் கிடையாது, சங்கீதத்துக்கு பின்னுக்கு வந்ததும் கிடையாது. ගීතාවලට ඉස්සරහ ගියෙත් නැහැ, ගීතාවලට පස්සේ ගියෙත් නැහැ. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு நாளும் திருப்தி அடைய முடியாது. ආත්මික ජීවිතයේදී කවදාවත් අපි තෘප්තියටපත් වෙන්න உள்ள බෑ. முன்ன 5 நிமிஷம் பிரேயர் பண்றானா, විනාඩි 5ක් යාඥා කරාද? இப்ப 10 நிமிஷம். දැන් විනාඩි 10ක්. அன்னைக்கு கூட நான் பிள்ளைகிட்ட கேட்டேன், දරුවන්ගේ පාෂය ආලා තිබෙනවා. எத்தனை சாப்டர் வாசிக்கணும்? පරිච්ඡේද කීයක් කියවනවද? காலையில 3 வாசி, උදෑසන 3යි. 3:10, 3ක් මදි. சாயந்தரம் வாசி. අවසත් කියවන්න. வேதம் வாசிக்கும் பொழுது நோட் புக் ஒன்று கையில் இருக்கு. බයිබලය කියවන විටදී அந்த நாளிலே வேதம் வாசிக்கும் பொழுது கர்த்தரினோடு கூட பேசுகிறதான வார்த்தை அதில் எழுதி வைத்தது நாள் முழுவதும் அதே தியானமாக இருக்கிறது. බයිබලය කියවන විටදී ඒක ලියාගෙන ඒ දවස්වම ඒක මෙනෙහි කරන්න. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ඒවා අපි බලනවාද? நம்ம என்ன சொல்ல, பிள்ளை ஜெபம் பண்றான், දරුවා යාඥා කරනවා. பிள்ளை நல்லா பாடுவான், එයා හොඳට ගායනා කරනවා. எல்லாம் நல்லதுதான். ඒ ඔක්කොම හොඳයි. ஆனால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறானா அல்லது அதே இடத்துல நிற்கிறானா, ஸ்தம்பிச்சிருக்கிறானா என்பது நாங்கள் பார்க்க வேண்டும். ඒ ආත්මික ජීවිතයේදී ආ උසස් වෙලාද නැත්නම් එක තැනම ඉන්නවද කියලා අපි හොයලා බලන්න ඕනේ. தெரியுமா? දන්නවද? தெரியாது. දන්නේ නැහැ. கடைசியா අන්තිමට உங்க பிள்ளை உங்களை நேசிப்பேன், එයාගේ දරුවා එයාට ප්‍රේම කරනවාද? உங்க பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படுகிறான், මොගේ දරුවා එයාට කීකරු වෙනවාද? உங்க பிள்ளை உங்களை அன்பு செய்யறாங்க, මොගේ දරුවා එයාට ප්‍රේම කරනවාද? எப்படி தெரியும்? කොහොමද දන්නේ? நிறைய பிள்ளைகள் வந்து ගොඩක් දරුවන් நான் பார்த்த அளவிலே මම බලපු ආකාරයට அநேக மனடங்களிலே බොහෝ ස්ථානවල பெற்றோரை தேவைக்கு மாத்திரம் தேடுகிற பிள்ளைகள், තමන්ගේ දෙමව්පියන්ගේ තමන්ගේ අවශ්‍යතාවයට පමණම அது ගෙවනවා. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் பொருந்தும், ආත්මික දරුවන්ට ඒ වගේ ලෝකේ දරුවන්ටත් ඒක හරියනවා. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் අපගේ දරුවන් உண்மையாய் நம்மை நேசிக்கிறார், සත්‍යයෙන් ඒගොල්ලෝ අපිට ප්‍රේම කරනවා. உண்மையாய் அவர் நம்மை அன்பு செய்வார். ඒගොල්ලෝ සැබෑකමෙන් අපිට ප්‍රේම அந்த කරනවා. பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியவர். ඒ දරුවන් අපිට කීකරු වෙන්න ඕන. இதுதான் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் முதல் படி.
මේක තමයි අපේ දරුවන්ගේ ආශිර්වාදයේ පළවෙනි කොටස. அதே போல பெற்றோராய் இருக்கும் நாம் ඒ වගේම දෙමව්පියන් වුණා වූ අපි ரெண்டு பிள்ளைகள் අපිට දරුවන් දෙන්නෙක් ඉන්නවා. ரெண்டு பிள்ளைகளையும் ஒன்று போல் நேசிக்கிறோம். දරුවන් දෙන්නම එක ආකාරي අපි ප්‍රේම කරන්නේ. ஒரே பிள்ளை இருந்தா එක දරුවෙක් හිටියා. அந்த பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துறோம். ඒගොල්ලන්ට උරතලේ දීලා ඒගොල්ලන් විනාශ அதே කරලා நேரத்தில் කරන්න 5 එපා. பிள்ளைகள் இருந்தா ඒ වගේම දරුවන් 5 දෙනෙක් 5 හිටියා. பேரை நாங்கள் சரியாய் சமனாய் நாம் ඒ දරුවන් 5 දෙනාම හරි ආකාරයට අපි හදාගන්න. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். උසස් වීම තිබෙනවා. அப்படி அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பொழுது என்ன வரும்? අඩු වැඩි වීම තිබෙන විට நாங்கள் எதிர்பார்க்கிறதான நேசம், நாம் எதிர்பார்க்கிறதான அன்பு பிள்ளைகள் வரும். අපි බලාපොරොත්තු වෙනා ඒ ප්‍රේමය අපිට එන්නේ නැහැ. அப்ப அதாவது அன்பை எதிர்பார்த்து நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும்படியா நான் சொல்லவில்லை. ඒ ප්‍රේමය බලාපොරොත්තු වෙලා ඒ ළමයිව හදන්න කියලා කියන්නේ නැහැ. கர்த்தர் 2 பிள்ளைகளை நமக்கு கொடுத்தா 2 பேர் நம்ம பிள்ளைகள் தான். දෙවියන් වහන්සේ දරුවන් දෙන්නෙක් දුන්නත් ඒ දරුවන් දෙන්නම අපේ. அந்த 2 பேரையும் ஒன்று போய் வளர்க்கணும். ඒ දරුවන් දෙන්නාම අපි එක ආකාරයේ අපි හදන්න ඕනේ. நாம் ஒரு பிள்ளையை கற்றுக் கொடுத்தோம். එක දරුවෙක් දීලා තියෙනවා அந்த නම් ஒரு பிள்ளையை கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரம் வளர்க்கணும். ඒ එක දරුවාව දෙවියන් වහන්සේට හරියාන ආකාරව අපි ජීවත් 5 பிள்ளை කරනවා. இருந்தா දරුවන් 5 දෙනෙක් யார் ඉන්නවා. என்ன நிறைய பணம் கொடுக்குறானோ அவனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு குறைவா கொடுக்குறவனுக்கு குறைவா கிடையாது. සල්ලි වැඩියෙන් දෙන එක්කෙනාට වැඩියෙනුත් අඩු දෙන එක්කෙනා අඩු වෙනවා. 5 பிள்ளைகளையும் கர்த்தர் தான் நமக்கு கொடுத்தார். දරුවන් 5 දෙනාම දෙවියන් වහන්සේ තමයි දීලා තිබෙන්නේ. எனவே நம்முடைய அன்பு, நம்முடைய பராமரிப்பு, நம்முடைய கவனிப்பு எல்லாமே எல்லா பிள்ளைகளுக்கும் ஒன்று போகுது. අපගේ රැකවරණය අපගේ ප්‍රේමය හැම දරුවන්ට එක ආකාරව තිබෙන්න ඕන. அப்ப இந்த காரியங்கள் ஒரு பெற்றோருடைய வாழ்க்கையிலே அத்தியாவசியமாக இருக்க வேண்டிய சில காரியங்கள். දෙමව්පියන් වශයෙන් තිබෙනා වූ සමහරක් දේවල් පමණමයි මේවා. பேர்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை இன்னும் மெருகூட்டிக் கொள்ளுங்கள். මෙවැනි කාර්යවල අපගේ ජීවිතයේ තිබෙනවා නම් තවදුරටත් වැඩි இன்னும் சில කරගන්න. காரியங்கள் குறைபட்டிருக்குமானால் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அபியாசம் பண்ணுங்கள். තවත් අඩු කාර්ය තිබෙනවා නම් ඒවත් මේවා තුලින් ඒවා වැඩි දියුණු කරගන්න. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ අපිට ආශිර්වාද කරනවා. අපි යාඥා කරනවා. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். යහපත් පියාණනි අද දවස නිසා ස්තුති ஆண்டவரே, වහන්සේ. நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாங்கள் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் என்பதை குறித்து கர்த்தர் எங்களுக்கு வெளிச்சம் காட்டினீர். உமக்கு ஸ்தோத்திரம். පියාණනි අපගේ දරුවන් ගැන අපි කොයිතරම් දැනගෙන සිටිනවයිද කියලා ඒක උන්වහන්සේ එළිපිට දාපු නිසා இன்னும் උන්වහන්සේ நம்முடைய பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள අපගේ දරුවන් ගැන තවත් වැඩි අපි දැනගන්න கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரமாய் வளர்க்க උන්වහන්සේට කැමති ආකාරයට ඒගොල්ලන්ව கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீரா. උන්වහන්සේ අපිට උදව් කළ මැනව. இதோ வந்ததான் நம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். මෙන්න දරුවන් උන්වහන්සේගේ නාමයෙන් ආශිර්වාද කරනවා. அவர்கள் கற்றதை அவருடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தட்டும். ඒගොල්ලන් දැනගත්තු දේවල් ඒගොල්ලන් ජීවිතයේදී ඒගොල්ලන් பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரமாய் வளர்க்கட்டும். උන්වහන්සේට කැමති ආකාරයට අදන්න උදව් அதற்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் தருவீரா. ඒකට අවශ්‍ය වුණා වූ කරුණාව උන්වහන්සේ இதோ என்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். මෙන්න උන්වහන්සේගේ දරුවන්ව ආශිර්වාද කරනවා ආශිර්වාද කළ මැනව. ஆத்துமா வாழ்கிறது கூட எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும். ආත්මය සඵලවත් වෙන්න සියලු දේවලින් සඵලවත් වෙන්න උදව් කරන්න. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதா. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි